கொண்டிருந்த நிலையில் சென்ற வகுப்பில் நம்முடைய நாயனார் பிள்ளையாரை மூன்றாவது முறை திருப்பூந்துருத்தியில் சந்தித்து அவருடன் கலந்து அளவலாவி அவருடைய அன்பை பெற்று இருவரும் அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய சூழலில் சென்ற வகுப்பில் 397வது பாடலை நிறைவு செய்திருக்கின்றோம். இன்றைக்கு 398வது பாடலை சிந்திக்க வேண்டும். பிள்ளையார் அது கேட்டு பெருகு விரைவு உடன் இழிந்து உள்ளமிக பதைப்பு எய்தி உடைய அரசினை வணங்க வல்லலார் வாகீசல் அவர் வணங்காமுன் வணங்க துள்ளுவான் மதிக்கரத்தார் தொண்டரெல்லாம் தொழுது ஆத்தார். இது பிள்ளையார் நம்மளுடைய அப்பர் பெருமான் பிள்ளையாருடைய பல்லக்கை தோளில் சுமந்து கொண்டு உம் அடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வின்றி எய்த பெற்றேன் என்று சொன்னபோது அதனை கேட்டு மனது பொறாமல் பிள்ளையார் அந்த சிவிகையிலிருந்து கீழே எழுந்து அப்பரும் பிள்ளையாரும் ஒருவரை ஒருவர் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள். இன்றைய சிந்தனை 398வது பாடல். கழுமலக்கோன் திருநாவுக்கரசருடன் கலந்து அருளி மதியம் தவள் சோலை பூந்துருத்தி திருப்பதியின் மழுவினோடு மான் ஏந்து திருக்கரத்தார் மலத்தாள்கள் தொழுது உருகி இன்புற்று துதி செய்து அங்கு உடன் இருந்தார். கருமலக்கோன் பிள்ளையார் திருநாவுக்கரசு பெருமானுடன் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி கலந்து அருளி செழுமதியம் தவள் சோலை மதியம் என்று சொல்லக்கூடிய நிலா தவழ்ந்து வருகின்ற சோலை சூழ்ந்திருக்கக்கூடிய பூந்துருத்தி திருத்தலத்தில் மழுவினோடு மானியந்து திருக்கரத்தை உடைய சிவபெருமானுடைய மலர்த்தாள்களை தொழுது உருகி இன்புற்று துதி செய்து அங்கு இருவரும் உடனிருக்கின்றார்கள். அவ்வாறு இருந்தபோது வல்லமனதமை பாதில் வென்றதுவும் வழுதிபால் புல்லியக்கும் நிமிர்த்ததுவும் தன் பொருந்த புனல் நாட்டில் எல்லையில்லா திருநீர் வளர்த்ததும் இருந்தவத்தோர் சொல்ல அது கேட்டு புகழ்ந்தார் தூய புகழ் வாகீசர். இது அப்பர் பெருமானுடைய பக்குவம். பிள்ளையார் ஒரு பெரும் மலர்ச்சியை ஒரு பெரும் சாதனையை சாதித்து விட்டு திரும்புகிறார். 7ஆம் நூற்றாண்டில் எங்கும் திருநீரே பூசாத சூழல் மாறி இவருடைய திருவாக்கினால் இறைவனுடைய திருவருளினால் பாண்டி நாடு முழுவதும் மன்னனும் திருநீர் பூசுகிறார்கள். இது ஒரு பெரும் மறுமலர்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்திவிட்டு திரும்புகின்ற பிள்ளையாரை ஏற்கனவே பிள்ளையாரை பற்றி எங்கே இருந்து கொண்டிருக்கிறார்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பார் அப்பர். ஏன்னா இவர் அப்பா இல்லையா, அதனால இப்போ எங்கே இருக்கிறார் பிள்ளையார், இப்போ எங்கே இருக்கிறார், இதோ அந்த ஊரில் இருக்கிறார், இந்த திருத்தலத்தில் இருக்கிறார், இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார், இப்படின்னு பலவாறு தொண்டர்கள் சொல்ல கேட்டு கொண்டிருப்பவர் பாண்டி நாட்டில் இப்படி புரட்சியின் காரணமாக வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க இவ்வையகம் துயர்த்தீர்கவே என்று மன்னனை திருநீர் ஆக்குவித்து அணிவித்து எல்லாரும் திருநீர் அணியும்படி செய்து மன்னனுடைய பூண்டு நிறுத்த அந்த வெற்றி புரட்சி எல்லாம் பிள்ளையார் சொல்ல கேட்டு அது கேட்டு மகிழ்ந்திருந்தார் வாகீசர். இவர் போய் என்ன நடந்ததுன்னு கேட்கல. போயிட்டு வந்தீங்களே அங்க என்னென்னலாம் நடந்ததுன்னு இவர் என்ன பண்ணல, வாய் விட்டு கேட்கல. இதுதான் உயர்ந்தவர்களுடைய நிலை. சரிங்களா? குழந்தைகளுடைய ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடியவங்க தான் செய்த செயல்களை சொல்லி தெரிய வேண்டும். அப்புறம் அது அவங்களுடைய அந்த வளர்ச்சியினுடைய பக்குவம். ஆனால் பிள்ளையாருக்கு அப்படிப்பட்ட பக்குவமாக இருந்ததுன்னு கேட்டால் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவரும் அதே பக்குவத்தில் இருப்பவர் தான். ஆனாலும் இறைவனுடைய அருட்கருணை எல்லாம் அப்பர் பெருமானிடத்தில் சொல்லி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எதையெல்லாம் சொன்னார்னா வல்லமனத்தமை வாதில் வென்றதும். இது முதல் வெற்றி. அது என்னது? சுரவாதம், அனல்வாதம், புனல்வாதம் 3 வாதத்துல வென்றது. வல்லமனரை தமை வாதில் வென்றதும் வழுதிபால் புல்லியக்கும் நிமிர்த்ததும். வழுதி
பாண்டிய மன்னர்களுக்குரிய பெயர் வழுதி என்பது. எப்படி சோழர்களுக்கு வளவர் என்று பெயரோ அதுபோல பாண்டியர்களுக்கு வழுதி என்று பெயர். அப்படி வழுதியினிடத்து புல்லிய கூன் நிமிர்த்ததும், அவனுக்கு சிறுமைப்பட்டிருந்த கூன், உடம்புல கூன் இருப்பது என்பது ஒரு சிறுமை. எனவே புல்லிய கூன் நிமிர்த்ததும் தன் பொருந்த புனல் நாட்டில், அதாவது குளிர்ந்து பொருந்தி இருக்கக்கூடிய புனல் நாடாகிய, புனல் நாடு என்பது பாண்டிய நாட்டை குறிக்கக்கூடிய ஒன்று. நீங்க பாண்டிய புனல் நாடுனா நீர் நிறைந்திருக்கக்கூடிய நாடுன்னு சோழ நாட்டை தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல புனல் நாடுன்னு எதை சொல்லிக்கிறாருன்னா, தாமிரபரணி பாய்ந்து அதை பலம் செய்வதனால பாண்டிய நாட்டை புனல் நாடு என்று சொல்றார். இப்போ புனல் நாட்டில் எல்லையில்லா திருநீர் வளர்த்ததும் இவற்றையெல்லாம் இருந்தவத்தோர் பிள்ளையார் சொல்ல அது கேட்டு உவந்து இருந்தார் தூய புகழ் வாகீசர். இவர் பிள்ளையார் அப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் நீ என்ன கேட்குறீங்க, அமணர்கள் ஒவ்வொரு வாதிலும் எங்களை மீண்டும் மீண்டும் வாதுக்குவான்னு சொன்னாங்க. அரசர் வேண்டான்னு தான் தடுத்தார். நான் என்ன சொன்னேன், பரவாயில்ல வாது செய்யுங்கன்னு சொல்லி முதல்ல மந்திரவாத சுரவாதமும் அனல்வாதம் என்று சொல்லக்கூடிய போகமார்த்த பூன்முளையார் பச்சை திருப்பதிகமும், அடுத்து சொல்லக்கூடிய புனல்வாதம் என்று சொல்லக்கூடிய 7 வைகையிலிட்ட தளிரள வளரொளி என்று சொல்லக்கூடிய திருப்பதிகங்களை எல்லாம் பாடி இந்த அமணர்கள் சமணர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் 8000 பேரையும் அரசர் கழுவேற்றி பாண்டிய நாடு சைவம் திரும்பியது ஒரு செய்தி. அவர் 2வது வழுதிவாள் புள்ளிய கூன் நிமிர்த்தது. அரசன் அது வரைக்கும் கூன் பாண்டியன், முதுகு வளைந்து கூணா இருக்கிறார். நம்மளுடைய பிள்ளையாருடைய திருமந்திரம் செவிக்கு சென்று திருநீர் பூசப்பட்டதனால் கூன் நிமிர்ந்தது. புரியல, கூன் வளைவு. புரியல, வளைவு எப்ப நிமிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு சூட்டை அதனோட கொடுக்கும் போது வளைவு நிமிரும். புரியல, இப்போ உடம்புக்குள்ள சுரவாதம் ஒரு சூடு போச்சு, திருநீருன்னு சொல்லக்கூடிய அதற்குரிய செயல்பாடு போச்சு. இந்த 2 சேர்ந்தா என்ன கேட்டீங்கன்னா அவருடைய கூன் நிமிர்ந்தது. எப்ப நிமிர்ந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அவர் பாட்டில் சொல்லும்போது திருப்பாசுரம்போடு பாடும்போது, வாழ்க அந்தனர், வாழ்க வானவர், வாழ்க ஆணினம், வீழ்க தன்புணல், வேந்தனும் ஓங்குக, வேந்தனும் ஓங்குகன்னு சொன்ன உடனே கூன் நிமிர்ந்தது. அப்படி கூன் நிமிர்த்ததும் தன் பொருந்த புனல் நாட்டில் எல்லையில்லா திருநீர் வளர்த்தது. இந்த பெரிய புராணத்தில் ரொம்ப அருமையான இடம் தேடம் சரிங்களா. மன்னன் திருநீர் அணிந்தான் என்று மதுரை வாழ் மக்கள் எல்லாம் கண்டு திருநீர் அணிந்தான்னு சொல்றார். சரிங்களா, மன்னன் எடுத்து திருநீர், அது திருநீர் பூசனா சட்டப்படி குற்றங்கள் அளவுக்கு அந்த தண்டனை இருந்தது. இப்போ மன்னனே எடுத்து திருநீர் பூசிட்டு பார்த்தன மக்கள் எல்லாம் மகிழ்ந்து எடுத்து திருநீற்றை பூசிக்கொண்டதும், இப்படி எல்லையில்லா திருநீற்றை வளர்த்ததும் பிள்ளையாராகிய பெருந்தவத்தை உடையவர் சொல்ல அது கேட்டு வந்திருந்தார் தூய புகழ் வாகீசர். இந்த ஒரு சின்ன குறிப்பு நம்மளுக்காக வச்சுக்கணும்னா, எந்த ஒரு செய்தியும் நமக்கு வர வேண்டியதாக இருந்தால் அது தானாக வரும் என்ற உறுதிப்பாடு நம்மிடத்தில் இருக்கும். சரிங்களா, போய் அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க, இவங்க என்ன பேசிக்கிட்டாங்க, அங்க என்ன சொன்னாங்க, இங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் ஒருபோதும் கிடையாது. அந்த செய்தியை இறைவன் நமக்கு கொண்டு வந்து சேர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா யார் தடுத்தாலும் இருக்கார். புரியல, நீங்க ஆர்வத்தினால என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அது என்னாச்சு, அவங்க கூட என்ன சொன்னாங்க, எங்க என்ன சொன்னாங்க, இப்படின்னு நம்ம மனசு அந்த அலைந்து கொண்டே இருக்கும். இது பக்குவமின்மையோட மூத்திருப்பது. சரிங்களா, இதுக்கு என்ன கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நமக்கு அறிவுக்குள்ள நம்ம சொல்லிக்கணும், நமக்கு வர வேண்டியது தானாக வரும், வருவது தானே வரும், வருவது தானே வரும், வருவது தானே வரும், வருவது தானே வரும். சரி, நாம என்ன முப்பட்டி இழுத்தாலும் எது வருமோ, ஊழ் எது இருக்குதோ, ஊழ் அல்லது உணவாகாது, ஊழ் அல்லது உணவாக நாம் எதை புசிக்க வேண்டும் என்ற அனுபவத்தில் இருக்குதோ அது மட்டும்தான் நமக்கு வருமே தவிர, பார்த்து பார்த்து ஏக்கப்படுறதுனால ஒன்றும் அனுபவத்துக்கு வரப்போவதில்லைங்கிறத வினையினுடைய அனுபவத்தை அணிந்திருக்கக்கூடிய நமக்கு, வினையை பற்றி படிக்கக்கூடிய நமக்கு அந்த அறிவுக்குள்ள அது புகணும். சரிங்களா, அதனாலதான் இந்த இடம் மட்டும் இல்லை, ஏற்கனவே பார்த்தோம், திருமறைக்காட்டுல போய் அப்பர் சுவாமிகள் போய் 2 பேரும் வழிபாட்டை உள்ள செய்கிறாங்க. பாண்டிய நாட்டிலிருந்து தூதர்கள் வந்திருக்கிறாங்க. வந்து என்ன கேட்டாங்க, என்ன சொன்னாங்கிறது யார் கேட்கல, அப்பர் பெருமான் பிள்ளையாட்டில் எதுக்கு பாண்டிய நாட்டிலேருந்து அவங்க வந்தாங்க,
தூதுவர்கள் என்ன சொன்னாங்கன்னு அவர் கேட்கல. வழிபாடு முடிஞ்சு திரும்பினதுக்கு அப்புறம் பிள்ளையார் தான் சொல்றார். இதுதான் உயரிய பக்குவம். அங்க ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நினைக்கிற நினைப்பே முதல் தவறு. அவங்க என்ன அவங்களுடைய பாடுது. அவங்க இப்ப நம்மளை பார்த்து திரும்பி திரும்பி பேசிட்டு இருக்காங்க, நம்மளை பத்தி பேசுறாங்க, பேசிட்டு போறாங்க. நம்மளை பத்தி பேச கொடுத்து இருக்கிறாங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட வேண்டியதான். நம்மளை பத்தி பேச ஒரு டாபிக் எடுத்து பேசுறவங்க இருக்காங்களா, சந்தோஷம் பேசுங்க அப்படின்னு விட்டுட்டு போகணுமே தவிர அதை எடுத்து போயிட்டு அவர் என்ன பேசுறாங்க அவங்க என்ன பேசுறாங்க கேட்டுட்டு இருக்கிற நம்ம வேலை இருக்கிறதுக்கே வேலைக்கு நேரம் பார்த்தாம இருக்குது. இதுல அவங்க என்ன பேசுறாங்க இவங்க என்ன பேசுறாங்க எல்லா வழக்கமா சொல்றதான். ஏற்கனவே இங்க வந்து என்ன போடுது, என்ன தொட்டி, ஆமா, இதுல எங்கெங்கெல்லாம் கிடக்குதோ அதெல்லாம் தேடி தேடி வாங்கி போட்டுக்கிற நம்மளை போல புத்திசாலி யாராவது இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா யாருமே. ஏன்னா அதெல்லாம் போயிட்டு போதும், அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கலரணும். இந்த அறிவு என்னைக்கு பிறக்குதோ அப்பதான் இங்க இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்றதுக்கு என்ன வழி யோசிப்போம். நம்ம காலி பண்றதுக்கு யோசிக்க முடியல, வெளியில இருக்கிறது சேர்த்தாம இருக்கிறதுக்கு யோசிக்க முடியல. இதுதான் இந்த பாடல நமக்கு அத்தேவ சேக்கிழார் பெருமான் அறிவுக்குள் பிறரை பற்றிய சிந்தனை நமக்கு தேவையற்றது. அந்த செய்தி நமக்கு வருமானால் நிச்சயமாக வரும், வந்து சேர வேண்டிய செய்தி நிச்சயமாக வரும். அதை புரிஞ்சு. அப்போ அப்படி சொன்னவுடன் பண்புடைய பாண்டி மாதேவியார்த்தம் பரிவும் நன்முடைய குலச்சிறையாத் பெருமையும் ஞானத் தலைவர் என் பெருக உரைத்து அருள எல்லையில் சேர் வாகேசர் மண்குலவு தமிழ்நாடு காண்பதற்கு மனம் கொண்டார். இப்போ அங்க நடந்த வெற்றி செயலை எல்லாம் அப்பர் சுவாமி சொல்றார். சொல்லி முடிச்ச பிள்ளையார் சொன்னார். சொல்லி முடிச்சோன்னே இந்த முதல்ல அங்க இருந்த தீங்குகள்லாம் நீங்கிருச்சு சொல்லிட்டார். சமணர்கள்லாம் தோத்துட்டாங்க, அரசன் திருந்திட்டான், எல்லோரும் நாட்டு மக்கள் பூரா திருந்திட்டாங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சோன்னு அதுக்கு அடுத்து என்ன சொல்றேன்னா, இத்தனை காரியத்திற்கும் காரணமாக இருப்பவர்கள் யார் தெரியுமா? பண்புடைய பாண்டிமா தேவியா தம் பரிவு. பண்புடைய பாண்டிமா தேவியாதம் பரிவு எப்படியெல்லாம் சொன்னார்ன்றது மூணாவது வரியில சொல்றார் பாருங்க. அந்த பாடல்ல அந்த கரு எப்படி இருக்குன்னு பாருங்க. பண்புடைய பாண்டிமா தேவியாதம் பரிவு, நல்ல அந்த பண்பு, பெண்களுக்குரிய பண்பு. ஒரு சமயத்தை எப்படி நாம் வளர்த்த வேண்டும், மக்களிடத்துல நாம் எப்படி இருக்கணும். நாட்டினுடைய அரசிங்க, ஒரு நாட்டினுடைய அரசி மக்களுக்கு நலம் செய்யணும். சரிங்களா? எது உயர்ந்த நலம்ங்கிறத அம்மா முடிவு பண்ணாங்க. சரிங்களா? ஒரு இலவச பொருள் கொடுத்தேன், அதை கொடுத்தேன், எதை கொடுத்தேன் அப்படின்னு செய்யக்கூடிய பொருள் எல்லாம் நாட்டினுடைய வளர்ச்சியை நாட்டில் செய்யக்கூடிய உயர்ந்த செயல் அல்ல. அவர்களை நெறியில் நிறுத்தினால் அதை விட உயர்ந்த பண்பு எதுவும் கிடையாதுன்னு முடிவு பண்ணாங்க. மக்களை கவர்றதுக்கு எவ்வளவோ இலவச திட்டங்கள்லாம் வருது. இதெல்லாம் ஒரு மக்களுக்கான நன்மை தரக்கூடியதான்னு கேட்டா, இங்க சொல்லக்கூடிய சமயத்துல சொல்லக்கூடிய நிலையில எல்லா நன்மைகளுக்கும் மேலான நன்மையாக இருப்பது சிவத்தை அடைய வைப்பதற்கான சாதனத்தை கொடுப்பது. நம்ம என்ன செஞ்சிட முடியும்? ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு துன்பம் சொல்றாங்க, அன்பர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு துன்பம் சொல்றாங்க. நாம என்ன துன்பத்தை தீர்க்கிற சிவபெருமானம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? நம்ம அந்த சிந்தனையை நம்மகிட்ட சொல்லும் பொழுது அந்த நினைப்புல நாம் அவங்களுடைய துன்பம் அறிவுல எங்கேயாவது உட்காந்துருக்கும், ஞானாசிரியருடைய அறிவுல உட்காந்துருக்கும். அவங்க என்ன பண்றாங்க? பூசையில இந்த உயிர் துன்பப்படுது, துன்பப்படாமல் இருக்கட்டும் விண்ணப்பம் வைக்கலாம். இதை விட உயர்ந்தது ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அதனால இங்க சொல்ற பண்புடைய பாண்டிமா தேவியார்தம் பரிவும். பண்பு உடை, இது பண்புடைமைனா என்ன அப்படிங்கிறது வள்ளுவர் தான் சொன்னார். புரியுங்களா? பண்புடைமை என்னும் வழக்கு. இந்த உலகம் சுத்தி கொண்டு இருக்குதுன்னா எதனால இன்னும் சுத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது காரணம் பண்புடையார் பட்டுண்டு உலகம். இந்த உலகம் ஏன் சுற்றி கொண்டு இருக்குது? பண்புடையார் பட்டுண்டு உலகம். இது சுத்திட்டு இருக்க காரணம் எங்கெங்கோ பண்புடையவர் சில பேர் இருக்கிறதுனாலதான் அப்படின்னு சொல்றாரு. எனவே பண்புடைய பாண்டிமாதேவியர்தம் பரிவும் நன்குடைய குலச்சிறையார் பெருமை, நல்ல நட்புத்தன்மையோடு பழகுகின்ற அமைச்சராகிய பிரான் குலச்சிறையாருடைய பெருமையும் ஞான தலைவர் என் பெருக உரைத்தருள. பாட்டில் அதுதான் கரு. என்னங்க அப்படின்னு கேட்டா, எவ்வளவு உயர்ந்து சொல்லணும், அவங்களோட சிறப்பில எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லிட்டே இருந்தான். என் பெருக உரைத்தருள. ஞான தலைவராகிய சீர்காழியின் ஞானசம்பந்த பெருமான் ஞானத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்.
அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, என்பெருக உரைத்தழுற அப்படின்னா சிந்தையில் வளரும்படி எண்ணத்தில் நிரம்பும்படி மங்கையர்க்கரசியாருடைய பணியையும் நான் குலச்சிறையாருடைய நட்பையும் அவருடைய பணிகளையும் இவற்றை இரண்டையும் எவ்வளவு எடுத்து சொல்லியிருந்தால் நான் பாண்டி நாட்டுக்கு சென்று அவங்க 2 பேரையும் பார்க்கணும்னு ஆசை வந்திருக்கவர். ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, இந்த திருவாரூர்ல இருந்து அப்பர் பெருமான் திரும்புகிறார். பிள்ளையார் எதிர்கொண்டு திருப்புகலூர்ல வரவேற்கிறார். 2 பேரும் ஒருவர் சந்திச்சுக்கிட்டாங்க. திருவாரூர்ல என்னத்தை பார்த்தீங்க? பெருமானுடைய பங்குனி உத்தரம், மார்கழி திருவாதிரை, வசந்த விழா அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாதிரை பார்த்தேன்னு சொல்றார். நான் போய் பார்த்துட்டு வரேன்னு அவர் அப்படியே போயிட்டாருன்னா எந்த அளவுக்கு ஞானசம்பந்த பெருமானுக்கு அவர் சொல்லியிருப்பாரு. அதேதான் இங்க ஞானசம்பந்த பெருமான் பாண்டிமாதேவியாருடைய அன்பையும் அமைச்சராகிய குலச்சிறை நாயனாருடைய நட்பு தன்மையும் 2ஐயும் எடுத்து சொன்னார். இதை எடுத்து சொன்ன உடனே ஞான தலைவராகிய திருஞான சம்பந்தர் சொல்ல அதை கேட்ட வாகீசர் என் பெருக உரைத்தருள எல்லையில் சீர் வாகீசர் மண் உலவு தமிழ்நாடு காண்பதற்கு மனம் கொண்டார். என்ன எங்க போக முடியும்ட்டாரு? தமிழ்நாட்டுக்கு போகணும். தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்னா அன்றைய நாட்கள் பாண்டி நாடு தான் தமிழ்நாடு. புரியல? இப்ப தமிழகம்ங்கிறது ஒரு பரந்த எல்லை. ஆனால் தமிழ்நாட்டுக்கு போனாலும் இந்த இடத்துல ஒரு தடவை சொல்லுவார், அங்க ஒரு தடவை இங்கே மறைக்காட்டுல சொல்லும்போது சொல்லுவார், திருஞான சம்பந்த பெருமான் தமிழ்நாட்டுக்கு போனார். அப்படி ஞான தலைவர் தமிழ்நாட்டுக்கு போனார். ஏன் அங்க வேறு தோழிவங்கன் பாடிக்கொண்டு பாண்டி நாட்டில் அழைப்பு வந்து போனான்னு சொன்னார். பாண்டி நாட்டுக்கு சென்றான்னு சொல்ல மாட்டார், தமிழ்நாட்டுக்கு சென்றார். அதான் மணிவாசக பெருமானுடைய வாக்கிலேயே பாண்டி நாடே பழம்பதியாகவும். இறைவனுக்கு எது நாடு? பாண்டி நாடு, தமிழ்நாடு. அதான் தமிழ்நாடு. தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாடு, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி. எனவே இங்க சொல்றார். அப்படி இவர் தமிழ்நாட்டுக்கு போறேன்னு இவருக்கு வாகீசருக்கு விருப்பம் வந்தது ஞானசம்பந்த பெருமான் சொல்ல கேட்டு. பிரம்மபுரத் திருமுனிவர் பெரும் தொண்டை நன்னாட்டில் அறமுறையும் தானங்கள் அணைந்து இறைஞ்சி பாடுதற்கு அங்கு உரனுடைய திருநாவுக்கரசர் உரை செய்து மருள உரமிரித்தார் திருமகனார் பூந்துருத்தி தொழுது அகன்றார். இவருக்கு தமிழ்நாட்டுக்கு போகணுன்ட்டு திருநாவுக்கரசு பெருமானுக்கு விருப்பம் வந்தது, பாண்டி நாட்டுக்கு போகணுன்ட்டு. அதே சமயம் பிள்ளையாருக்கு உரை செய்கிறார், அருள் செய்கிறார். அப்பர் சுவாமி நீங்க தொண்டை நாட்டை வழிபாடு செய்து விட்டு வர வேண்டும். இவர் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்துட்டார். திருஞான சம்பந்த பெருமான் சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு, நடுநாடு சொல்லக்கூடிய எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டார். தொண்டை நாட்டுக்கு மட்டும் போகல. தொண்டை நாட்டுக்கு போகாதது குறைய வருநாட்கள் இருக்கக்கூடாதுக்கா என்ன சொல்லிட்டாருங்க, தொண்டை நாடு சென்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்பது அப்பர் பெருமானுடைய வேண்டுதல், விண்ணப்பம் சொல்றார். பிரம்மபுர திருமுனிவர் பிள்ளையார் பெரும் தொண்டை நன்னாட்டில் அறனுரையும் தானங்கள், தொண்டை நாட்டில் இறைவன் இருக்கக்கூடிய திருத்தலங்களை எல்லாம் சென்று அணைந்து இறைஞ்சி திருப்பதிகம் பாடி பாடுவதற்கு அங்கு உரனுடைய திருநாவுக்கரசர் உரை செய்து அருள. உரனுடைய திருநாவுக்கரசு உரைப்பு, உரன் என்னதுங்க? உரைப்பு. தான் கொண்ட கொள்கையில மாறாம இருக்கிறதுக்கு பேரு தான் உரைப்பு. கொண்ட கொள்கையில மாறாம இருக்கிறது. என்ன கொண்ட கொள்கை? எடுத்துக்கொண்ட பணியில உரைப்பா. அதான் வள்ளுவர் சொன்னார், உரன் என்னும் தொட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. இப்போ அந்த இடத்துல அந்த குரலுக்கு உரன் என்னும் தொட்டின்னு என்ன கேட்டீங்கன்னா, வலிமை, திறமை, உறுதி என்று சொல்லக்கூடிய கருவி, ஆயுதத்தால் இந்த 5 புலன்களையும் புறம் செல்லாமல் தடுப்பது. எந்த ஆயுதம்? குதிரைக்கு லாடம். குதிரைக்கு லாடம். நமக்கெல்லாம் லாடம் போட முடியுமா? லாடம் இல்லை. கண்ணில் ஸ்கிரீனே கட்டினால் நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி தூக்கிட்டு தான் பார்ப்போம். நமக்கு அறிவு புறத்தில் இருக்கக்கூடிய. இப்போ இதுக்கு உறுதி இல்லாத தன்மை. ஒரு இப்போ நீங்கள் எப்போ இறை வழிபாட்டுக்குள்ள இறைவனை வழிபாடு செய்ய பூசணைக்குள்ள வரீங்களோ அப்போ பல விஷயங்களும் உங்களுக்கு உறுதி அதிகமாயிட்டே இருக்கும். இதை இப்படி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அப்படிதான் செய்யணும். புரியுங்களா? அதான் அதுக்கு குதிரைக்கு லாடம் கட்டுற மாதிரி நம்ம கட்ட முடியாது. ஆனா உனக்கு லாடம் கட்டலாம். எப்படி கட்டலாம் கேட்டா, உரன் என்னும் தொட்டி அப்படின்னு திறம், வலிமை, உறுதி என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தை கொண்டு இந்த 5 புலன்களை என்ன பண்ணக்கூடாது? புறத்துல போகாம இருக்கக்கூடிய செயலை செய்யணும். உரன் என்னும் தொட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து.
அந்த மேல் உலகத்தில் சிவலோகத்துக்கு இப்பயே விதை போட்ட மாதிரிங்கிறார். எப்படி பார்க்கக்கூடாதுன்னா பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாதுன்னா கேட்கக்கூடாது. இது யாராவது தடுப்பணை போடணுமா? நீ பார்க்காத கண்ணை மூடு அப்படின்னு பார்க்க வைக்கணுமா? நான் பார்க்கக்கூடாது முடிவு பண்ணி நான் வச்சுன்னா பார்க்கக்கூடாது, சரிங்களா? சாப்பிடக்கூடாது முடிவு பண்ணி வச்சுனா கொடுத்த வேண்டானா வேண்டாம் விடுங்க, புரியுங்களா? வேண்டானா வேண்டாம் விடு அப்படிங்கிற உறுதிப்பாடு. இந்த உறுதிப்பாடு தான் நமக்கு அந்த நீத்தார் பெருமையில சொல்லுகின்ற இடத்துல சொல்லும்போது உறுதிக்கு என்ன வழின்னு கேட்டாங்க. ஏன் இந்த அருளாளர்கள் எல்லாம் இவ்வளவு உறுதிப்பாட்டோட இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய திறம் வலிமை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருளில் உரைப்போடு நிற்பது. அதனால உரனுடைய திருநாவுக்கரசு உரை செய்து அருள புறமிரித்தவர் திருமகனார் பூந்தொருத்தி தொழுது அகன்றார். பிள்ளையார் திருப்பூந்துருத்தியை வழிபாடு செய்து தொண்டை நாட்டை நோக்கி அவர் வழிபாட்டுக்கு திரும்புகிறார். இதோடு பிள்ளையாருடைய வரலாற்றுல அவர் தொடர்ந்து போய் மீண்டும் சீர்காழிக்கு சென்று முக்தி அடைஞ்சிடுவார். இங்கேயோட திருநாவுக்கரசுடைய சந்திப்பு, மூன்றாவது சந்திப்பு நிறைவு பெறுகிறது. ஆண்ட அரசு அங்கணர் சீர் அருள் பெற்று, ஆண்ட அரசு அங்கணர் சீரருள் பெற்று அப்பதி நின்றும் பாண்டி நாட்டு எழுந்தருளும் பான்மையராய் தென்திசை போய் காண்டகைய திருப்புத்தூர் பணிந்து ஏத்தி கதிர்மதியம் தீண்டு கொடி மதில் மதுரை திரு ஆலவாய் சேர்ந்தார். பாண்டி நாட்டில் 8வது திருத்தலம், பாடப்பட்ட திருத்தலங்கள்ல 8வது திருத்தலமாக விளங்குவது திருப்புத்தூர். மூவேந்தர்கள் சந்தித்துக் கொண்ட இடங்கள் பாண்டி நாட்டில் 3 இடம். சேரர், சோழர், பாண்டியர் என்று சொல்லக்கூடிய மூவரும் 9ஆம் நூற்றாண்டில் சந்தித்துக் கொண்ட இடம் திருப்புத்தூர். திருப்பரங்குன்றம் என்று சொல்லக்கூடிய இந்த இடம்னா மூவர் பெருமக்களும் சந்தித்துக் கொண்ட இடம். சேர சோழ பாண்டியர் மூவரும் சந்தித்துக் கொண்ட இடம். எனவே அந்த ஆண்ட அரசு இவ்வாறு நம்மளுடைய அப்பர் பெருமான் இறைவனுடைய திருப்பூந்துரத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய அருள் பெற்று அந்த திருத்தலத்தில் இருந்து நீங்கி பாண்டி நாட்டு எழுந்திருக்கக்கூடிய தன்மையோடு தென் திசை நோக்கி வருகிறார். வந்தபோது காண்டகய திருப்பத்தூர், இந்த காண்டகய திருப்பத்தூர் என்பது அப்பர் பெருமானுடைய திருப்பதிகத்தில் அவ்வளவு அழகோட பாடியிருக்கிறார். அதனால காண்டகய திருப்பத்தூர் பணிந்தேத்தி கதிர் மதியம் சந்திரனும் சூரியனும் தீண்டுகின்ற கொடி உயர்ந்திருக்கக்கூடிய மதுரையுடைய மதுரை ஆலவாய் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தை வந்து அடைகிறார் அப்பர் பெருமான். சென்றணைந்து மதுரையினில் திருந்திய நூல் சங்கத்துள் அன்று இருந்து தமிழ் ஆராய்ந்து அருளிய அங்கணர் கோயில் முண்டினை வலம் கொண்டு முன் இறைஞ்சி உள்புக்கு வன்தனிமால் விடையாரை வணங்கி மகிழ் கொடும் திளைத்தார். திரு ஆலவாய் அப்படின்னாவே இறைவன் சொக்கநாதராக இருந்து தமிழ் புலவராக இருந்து சங்கத்தின் நூல், அதாவது திருந்திய நூல் சங்கம், முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் 3 சங்கத்திலுமே இறைவன் இருந்து தமிழை பாதுகாத்தார். ஒவ்வொரு இடத்திலும் தமிழுக்கு ஏற்படுகின்ற இடர்பாடுகளை எல்லாம் இறைவனை புலவராக, தமிழ் புலவராக இருந்து திருத்தினார் என்பது அங்க நம்ம வரலாற்றுல காணக்கூடிய. நக்கீரரோடு போரிட்டு அந்த தமிழுக்கு ஏற்பட்ட இடர்பாடை, தமிழ்ல வரக்கூடிய குற்றம் வரக்கூடாது, அது சொல்லிலும் செய்யுளில் 2லும் குற்றம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நக்கீரரோடு அவ்வளவு போராட்டம் செய்தார். புரியுங்களா? இறைவன் வேணும்னே அந்த திருவிழா நடத்தினார். ஆனா நக்கீரர் என்ன சொல்றாங்க? தமிழில் ஏற்படுகின்ற குற்றம் அது இறைவனே செய்தாலும் குற்றம் குற்றமே என்று சொல்லி அந்த திருவிளையாடல் பார்த்தோம். அப்படிங்க இறைவன் ஆலவாய் பெருமானார். நீங்க 11ஆம் நூல் திருமுறையில இறைவன் தான் முதல் புலவர். 27 அருளாசிரியர்கள திரு ஆலவாயில் இருக்கக்கூடிய பெருமான் ஒரு புலவர். 12 திருமுறைக்கு 27 ஆசிரியர். திருஞான சம்பந்த, நாகரச சுந்தரர், வாதகூரர், மற்ற திருமாளிகை தேவர், சேர்ந்தனார், கருவூர தெல்லு பூந்துருத்தி நம்பி, மறுஞான கண்டராதித்த வேணாட்டடிகள் வாழ்ந்த திருவாலய முதல் மருபு கூடோத்தம சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்கால் அம்மையடிகள் சேரமானுடைய கல்லாடனார், உன் கபிலர் மரணமெய்யுடன் இளம்பெருமானோடு ஓங்கு மதிராடிகளோடு திருமேகப்பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டா நம்பி சேக்கிலாரும் திருநெறிய சிவநெறிய திருமுறைகள் 12 செய்த தெய்வீக தன்மையோரே. ஆலவாய் சொக்கநாத பெருமான் ஒரு பாடல் தான் பாடியிருக்கிறார்.
ஏன் அப்படி பாடி அந்த இடத்துல வச்சிருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, இறைவன் இந்த தமிழ் மீது கொண்டு இருக்கக்கூடிய ஆர்வம் அவ்வளவு ஆர்வம். தமிழ் மீது கொண்டு இருக்கக்கூடிய ஆர்வத்தினாலதான் இறைவன் தமிழ் புலவராக இருந்து சங்கத்தை காத்தார். தமிழ் புலவராக திருமுறையில் இடம்பெற்றிருக்கிறார். நீங்க காஞ்சி புராணம் என்று சொல்லக்கூடிய புராணத்துல இறைவன் திகட சக்கர நூல் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல் விநாயகர் காப்பு. இந்த விநாயகர் காப்புக்கு அந்த செய்யுள் பிழை வந்தது. அந்த பிழையை இறைவன் திருத்தி சபையில வச்சார். புரியுதா? அவர் காஞ்சி புராணத்தை எழுதும்போது அந்த புராணத்தை எழுத கச்சியப்ப சிவாச்சாரியர் விநாயகர் காப்பு எழுதும்போது என்ன வந்துச்சுங்க, செய்யுள் பிழை வந்து. அந்த செய்யுள் பிழைய இறைவன் அடுத்த நாள் அந்த ஓலைச்சுவடில் திருத்தி வச்சார். இல்லை இப்படி அந்த அந்த ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க. இப்போ அந்த நூலை வந்து இது ஏற்றும் போது அரங்கேற்றம் ஏற்றும் போது ஏற்றுக்கொள்ளாதனால இறைவனே அந்த இதை என்ன பண்ணாங்க, வீர சோழியம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலிலிருந்து எடுத்து அந்த எழுத்தை திருத்தி இப்படி இருக்கக்கூடிய, அதாவது அது என்ன இலக்கண பிழைங்கிறது விரிவாக சொல்லணும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய செய்தின்னு கேட்டீங்கன்னா, இலக்கணத்தின்படி பாட்டு வந்து செய்யுள் யாப்பு கிடையாது, சரிங்களா? ஆனால் அதுக்கு ஒரு வியாக்கியானத்தை சொல்லி இப்படி யாப்பு அமைவதற்கும் அமைதி இருக்குதுன்னு சொல்லி இறைவன் திருத்தி வைக்கிறார். அந்த பாடல் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதிய அந்த பாடல்களை எல்லாம் தினந்தோறும் திருத்தி திருத்தி எழுதினார். புரியல? இப்போ இதுக்கு என்ன அவசியம்? சரி, அதை விடுங்க. நமக்கு திருமுறை படிக்கிறோம். திருமுறை படிக்கின்ற பொழுது நமக்கு திருமுறையை திருத்த வேண்டிய அவசியம் யாருக்குரியது? சிவபெருமானுக்குரியது. பிழையா பாடுறான், சரியா பாடுறான். பாடும் போதே நம்ம பிழையா பாடிடுவேன், தப்பா பாடிடுவேன், சரியா பாட மாட்டேன்னு நினைச்சோம். நான் எப்படி பாட்டு வரேன்? பாட வேண்டியது நம்ம வேலை, திருத்த வேண்டியது சிவபெருமான் வேலை. புரியல? திருத்தி திருத்தி என் சிந்தை இளம்போல் கைலாயம் வரு. பாடுறதெல்லாம் பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். புரியல? நம்ம அறிவுக்குள்ள அந்த திருவருள் தான் என்ன பண்ணணும், திருத்தம். திருத்துமா திருத்தாதாங்கிறது அவங்க நம்ம அனுபவத்துல தான் நீங்க அனுபவிச்சு பார்க்கணும். சுவாமி திருத்தி இருக்கிறாரு நம்பிக்கையோட சொல்லணும். புரியல? எப்படி திருத்துறாருங்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலத்துல தமிழை வாசிக்க கூட தெரியாத, முழுமையா நல்லா வாசிக்க தெரியாது இருந்தவங்க நாங்களாம். புரியல? ஏன்னா ஆங்கில கல்வி படிச்சு கிட்டத்தட்ட நீண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் தமிழ் கல்விக்கே உள்ளே வந்தோம். புரியல? தமிழில் இலக்கணம் நடத்தினாங்களானே எனக்கு ஞாபகம் இல்லை. தமிழில் இலக்கணம் 8வது 9வது 10வது இலக்கணம் நடத்தினாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் படிச்ச மாதிரியே பள்ளிக்கூடத்துக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. புரியல? இப்போ என்ன எப்படியும் படிச்சாக தெரிஞ்சோம் இல்லை. திருவருள் தமிழ் மீது கொண்ட காதல், சரிங்களா? திருமுறை மீது கொண்ட காதல். திருமுறை இப்படித்தான் படிக்கணும், திருமுறை படிச்சாங்கன்னு நினைச்சோம். புரியல? சாமி என்ன பண்ணியிருக்கிறார், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வடிவமைத்து கொடுக்கிறார். புரியல? ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க பல உதாரணம் சொல்லலாம். அதெல்லாம் சொன்னா நிறைய சுய புராணமும் அது நமக்கு தேவையில்லை. இறைவன் திருவருள் நம்மளுடைய என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, தமிழை விரும்பினீங்கன்னா பேசுறதுல இருந்து எழுதுறதுல இருந்து எல்லாவற்றையும் திருத்திடுவார். இல்லை, அது இறைவனுடைய கருணை. எனவே இங்க சொல்லும் பொழுது அந்த திருப்புத்தூர் பணிந்து ஆளவாய் வந்த நம்மளுடைய அப்பர் பெருமான் மதுரையில் சென்றடைந்து திருந்திய நூல் சங்கத்துள். நீங்க ஆளவாயில் உள்ள வந்தீங்கன்னா பிரகாரத்துல புலவர்கள் சங்க புலவர்களுடைய திருவள்ளுவர்கள் அப்படியே வரிசையை சிறை வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா ஆலவாய் சொக்கநாத பெருமானும் ஒருவராக இருப்பார். மதுரை தமிழ் புலவர் சங்கத்துடைய திருமேனியில இருக்கும். ஆலவாய் சுற்றி விரும்பும் பார்த்தீங்கன்னா கோயில் வச்சிருப்பாங்க உள்ள ஒரு அறையில் தனியாக. அதை பார்த்தீங்கன்னா இறைவனும் ஒரு தமிழ் நூல் புலவர் அப்படி சொக்கநாதர் வச்சிருப்பாங்க. எனவே இங்க திருந்திய நூல் சங்கத்துள், புலவர் கூடிய சங்கத்துள் அன்று இருந்த தமிழ் ஆராய்ந்து, இறைவர் அன்று இருந்து தமிழ் ஆராய்ந்து அருளிய அங்கணர் கோயில். அப்படிப்பட்ட திரு ஆலவாய் என்கிற மதுரை என்பது ஊருக்கு பெயர், திருக்கோயிலுக்கு பெயர் திரு ஆலவாய். கோயிலுக்கு பெயர் வேறு, ஊருக்கு பெயர். அவிநாசி சொல்றோம், அவிநாசிங்கிறது எதுக்கு பெயர்? கோயிலுக்கு பெயர். ஊருக்கு பெயர் திருப்புக்குழியூர். திருப்புக்குழியூர் அவிநாசியே அப்படின்னு சொல்லிதான் பாட்டு. ஊருக்கு பேரு புக்குழியூர். யார்கிட்ட போய் கேட்டா தெரியுமா? தெரியாது. அவிநாசி மட்டும்தான் தெரியும். சரி, இது வந்து கோயிலுக்கு பெயர். இறைவன் வீட்டு கொடுமுடி அப்படித்தான். கொடுமுடி என்பது ஊருக்கு பெயர் இல்லை, கோயிலுக்கு பெயர். ஊருக்கு பெயர் என்னதுங்க? கரையூர். ஊருக்கு பெயர் கரையூர். பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறைக்கணும் சொல்லுனா நமச்சிவாயவே. கருவூர் ஊருக்கு பெயர். கோயிலுக்கு பெயர் ஆனிலை கோயில், ஆனிலையப்பர் கோயில். சரி, ஒவ்வொரு ஊர்லயும் அப்படியே ஊருக்கு பெயர் கோயிலுக்காகவும் கோயிலுக்கு பெயர் ஊருக்காகும். அப்படிங்க
திரு ஆலவாய் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் சென்று இறைவனை முன் இறைஞ்சி உள்புக்கு பண் தனிமார் வழியிலே ஒப்பற்ற மார்விடையாரை வணங்கி மகிழ்வோடும் திளைக்கின்றார். சுவாமியை அதே கருணையோடு கண்டு ரசிக்கின்றார் அப்பர் பெருமான். அப்படி இருந்தபோது எய்திய பேரானந்த இன்பத்தின் இடையெழுந்தே மொய்துகளும் சடையானை முளைத்தானை என்று எடுத்து செய்தவத்தோர் தாண்டகச் செந்தமிழ் பாடி புறத்து அனைவார் கை தொழுது பணிந்து ஏத்தி திருவுள்ளம் களி சிறந்த பெருமானை கண்டு எய்திய ஆனந்தத்தின் வெள்ளத்தின் இடையெழுந்தி அப்படியே பேரா மகிழ்ச்சி. இப்படி நம்மளுடைய நம்பியார் தில்லையில சாமியை பார்த்தபோது 5 பேர் அறிவும் கண்காலியை கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக என்று சொல்லி வழிபாடு செய்து அப்படி கலந்து நின்றாரோ அப்படி இறைவனை கண்டு திருப்பதிகம் பாடுகிறார். முளைத்தானை என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம். அப்ப அந்த திரு ஆலவாய் திருப்பதிகம் அந்த பதிகம் தான் திருத்தாண்டகம். வாயானை மனத்தானை என்று சொல்லக்கூடிய திருப்பாடல் அமைந்திருக்கக்கூடிய பதிகம் திருத்தாண்டகம். அப்படி தென்கோட திரு ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே என்று ஒவ்வொரு பாடலை அமைந்திருக்கக்கூடிய திருத்தாண்டகம் பாடி எடுத்து நாயனார் தாண்டக செந்தமிழ் பாடி புறத்து வந்து கை தொழுது பணிதோடு சேர்த்தி திருக்கோயிலில் திருவுளவாரம் செய்கின்றார். அப்படி செய்யும் பொழுது சேர்த்திகளும் பாண்டி மாதேவியார் திருநீற்றின் சார்பு உடைய கூன் நிமிர்ந்த தென்னவனார் தம்முடனே பார்பரவும் குலச்சிறையார் வாகீசத்தமை பணிவுற்று ஆரகிலா காதல் மிக அடிபோற்ற அங்கிருந்த. இப்போ பாண்டிய நாட்டுக்கு வந்த நோக்கம், மதுரைக்கு வந்த நோக்கம் 2 பேர் 3 பேரையும் பார்க்கணும். மங்கையர்க்கரசியாரையும் மூன்பாண்டிய மன்னனையும் குலச்சிறையாரையும். ஆனால் நேராக வந்தவனை ஆலவாய் சொக்கநாத பெருமானைத்தான் போய் பார்த்தான். ஒரு மரபு. அந்த ஊருக்கு போனால் முதல்ல கோயிலை வழிபாடு செய்துதான் பிறகு நாம் பார்க்க வேண்டிய காரியத்தை பார்க்க வேண்டும் என்பது ஒரு நமக்கு வரலாற்று மரபு. இப்படி வந்து பெருமானை வணங்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அப்பர் பெருமானுடைய செய்தி வந்திருக்கிறாருங்கிற செய்தி அவங்களுக்கு அரசருக்கும் அரசைக்கும் தெரிய எல்லோரும் திருக்கோயிலுக்கு வந்து அப்பர் பெருமான் அந்த பணிவிடை செய்து கொண்டு உபவாரம் செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது அவரை வந்து வணங்க இவரும் வணங்கி மகிழ்வுற்று இருவரும் கலந்திருக்கிறார். சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தைரியமா வந்து திருநீர் பூசிட்டு வந்து வணங்கலாம். முதல்ல இருந்த நிலைமை அப்படி கிடையாது. இப்போ வந்திருக்கக்கூடிய திருநாவுக்கரசு பெருமானை எப்படி வந்து வணங்கணும்? எல்லாம் நல்லா உடம்புல நிறைய தேர்வு பூசி போதும் திருமேனி நல்லா பூசிக்கிட்டு முழுநீர் பூசிய முனிவராக அப்படி வந்து எதை சொல்ற சீர்த்திகளும் பாண்டிமா தேவியாரும் சிறப்பு திகழக்கூடிய பாண்டிமா எங்கேயுமே பாண்டி தேவியார்னு சொல்லவே மாதேவி பாண்டிமா தேவி. அவங்களுடைய பணி அவ்வளவு உயர்ந்த பணினால அந்த சிறப்பு பொருந்திய. அந்த மூவர்ல யாரை முதல்ல சொல்லணும்? கணக்குப்படி சொல்லணும்னா யார் முதல்ல சொல்லணும்? அரசரை தான் சொல்லணும். சரிங்களா? ஆனா அரசரை சொல்ல எங்கேயுமே சொல்ல எங்க முதல்ல யார சொல்றாங்க? பாண்டிமாதேவியா. ஏன்? யாரை இந்த உலகம் போற்றும்? இந்த உலகத்தை உலகம் யாரை போற்றும்? உரைப்பார் உரைப்பவையெல்லாம் இறப்பால் கொன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். இந்த உலகத்துல நூல்ல யாரை பத்தி பேசுவான்னு கேட்டீங்கன்னா 4 பேருக்கு நன்மை செய்வதை பற்றி தான் நூல்ல பேசப்படும். புரியுங்களா? நீங்க செல்வஞ்சாய்க்கு கோடி கோடியே சம்பாதிச்சு வச்சோம், புரியுங்களா? வேற எதையாவது வகையில புகழ் அடைஞ்சோம், இதையெல்லாம் நூல் பேசாது. நூல் எதை பத்தி பேசுதுன்னு கேட்டீங்கன்னா எதை பற்றி பேசுது? உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார் கொன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். எல்லா நூலும் அதே தான். நீங்க புக்குளியூர் அவிநாசி பதிகத்துல சுந்தரமூர்த்தி நாயனார் பாடின பாடல் என்ன பாடல்? உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய். உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய் அப்படி சொன்ன. அப்படி என்ன? இறைவனுடைய புகழை யார் புகழ்ந்து பாடுறாங்களோ அவங்களை உகந்து நிற்பாய். இறைவன் யாரை விரும்பி நிற்பார்னு கேட்டா இறைவனுடைய புகழை புகழ்ந்து நிற்பவர்கள் யாரோ அவர்களை விரும்பி இறைவன் நிற்பார். எனவே இங்க நம்முடைய பாண்டிமாதேவியார் வந்து வழிபாடு செய்து பாண்டிமாதேவியார் திருநீற்றின் சார்புடைய கூன் நிமிர்ந்த தென்னவனார். அப்படியே போற போக்குல அப்படியே ஒரு குணம்பொடு குணத்தை இலக்கணப்படி சொல்லணும்னா கூன்பாண்டிய மன்னன் சொல்லாம
திருநீற்றை சார்ந்ததனால் பூண் நிமிர்ந்த பாண்டியனா. அதான் பாருங்க, அத சொல், திருநீற்றினுடைய சார்பு அடைய பூண் நிமிர்ந்த தென்னவனார். அப்போ இவருக்கு எப்படி பிணி நீங்கியது அப்படிங்கிறத அந்த திருநீற்றினுடைய சார்பு தான் இவரை திருத்தியது அப்படிங்கிறது உடன்போடு உணர்த்தி தென்னவனார் தம்முடனே பார்வரவும் குலச்சிறையார். பார்வரவும் குலச்சிறையார் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், எம்பிரான் குலச்சிறையாருடைய பண்பு அவருடைய புராணத்தை போய் படிச்சீங்கன்னா, அடியார்கள் தனியாக வந்தாலும் கூட்டமாக வந்தாலும் வணங்குகின்ற தன்மையை உடையவர். ஒருத்தர் வந்தாலும் வணங்காமல் கூட்டமா வந்தவன் அப்படி இல்லை. தமியராய் வந்தாயும் குழுவாய் வந்தாலும் உடன்பணியும் குலச்சிறை. ஞானசம்பந்த பெருமான் பதிகத்துல பாடுறார், அடியார் திருக்கூட்டத்தை வணங்காம எக்காரணத்துக்கு திருக்கோயிலுக்குள்ள போகக்கூடாது. சரிங்களா? தேவாசிரிய காவனம் என்று ஒன்று இருக்கும். அங்க யாருமே இல்லைனாலும் அங்க விழுந்து வணங்கிட்டு தான் போகணும். சரிங்களா? சாமி திருக்கோயில் வழிபாட்டுல மிக முக்கியமானது. ஏன்னா நெறிப்படி அரண் வழிபாடு செய்கின்ற ஒவ்வொருவரும் அடியார் வழிபாடு செய்துதான் அரண் வழிபாடு செய்யணும். சரிங்களா? அதனாலதான் நமக்கு ரொம்ப எளிமையா திருவருளை கொடுக்கக்கூடியவன். எனவே இங்க சொல்லும் பொழுது தம்முடனே பார்வரவும் குலச்சிறையாரும் வந்து தம்மை வந்து பணிபுர ஆரகிலா காதலின் மிக அடிபோற்ற வாகீசர் அங்கு இருந்தார். திருஆலவாய் அமர்ந்த செஞ்சுடரை செழும்பொருள் நூல் தருவானை நேரிசையும் தாண்டகமும் முதலா பெருவாய்மை தமிழ் பாடி பேணு திருப்பணி செய்து மறுவாதம் புறமெரித்தார் பூவனத்தை வந்து அடைந்தார். திருவாலவாய் வழிபாடு செய்து திருப்பூவனம் 11வது திருத்தலம் பாண்டிய நாட்டு பாடல் பெற்ற திருத்தலங்களில். இது ஆலவாயில பெருமான வழிபாடு செஞ்சு கொஞ்ச நாள் அப்புறம் பெருமான் திருப்பணி செஞ்சுட்டு இருக்கிற, உழவாரம் செஞ்சுட்டு இருக்கிற, செய்யும் போது நிறைய பதிகம் பாடி இருக்கிறார். அதுல நமக்கு கிடைச்ச பதிகம் 2 பதிகம். உங்களுக்கு திருநேரிசை தாண்டகம் கிடைக்கல, ஒரு தாண்டகம் கிடைச்சிருக்குது, இன்னொரு தாண்டகம் கிடைக்கல. இப்படி திருநேரிசை அந்த பதிகம் முழுக்க அருமையான பதிகம். நறுமலர் நீரும் பூவும், அதாவது நறுமலரும் நீரும் கொண்டு நாள்தோறும் ஏத்தி வாழ்த்த செறிவன சித்தம் வைத்து திருவடி சேரும் வண்ணம் மறிகடல் வண்ணன்பாகா மாமரை அங்கமாறும் அறிவனே ஆலவாய் அப்பனே. அது சாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கிறார். சாமி, நாள்தோறும் ஒரு திருவடியை பூவும் நீரும் கொண்டு பூசிக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுங்க. பாட்டில் அவ்வளோதான், அதிகம் முழுக்கிறது தான். ஆலவாய் சொக்கநாத பெருமானே அருள் செய் அப்பனே. என்ன அருள் செய்ய வேண்டும்? நாள்தோறும் நறுமலரும் நீரும் கொண்டு செறிவன சித்தம் வைத்து இறைவனுடைய திருவருளை சித்தத்தில் வச்சு உன்னுடைய திருவடியை 4 பூவும் நீரும் கொண்டு பூசிக்கணும். ரொம்ப கஷ்டமான காரியத்தான் சொல்லியிருக்கிறேன். எவ்வளவு கஷ்டமான காரியம். ஏன்னு கேட்டால் அதான் செய்ய முடியல. சொல்லி இருக்கிறது ரொம்ப எளிமையா இருக்கக்கூடியது. ரொம்ப பிரயத்தனம்லாம் பட சொல்ல. என்ன சொன்னாரு? கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பூவெடுத்து வைப்பார். இதை நாள்தோறும் செய்யும். எவ்வளவு எளிமையா சரியை கிரியை சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதை செய்வதுதான் மிக இடர்பாடா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா தொடர்ச்சி கிடையாது. தொடர்ச்சி நம்மளுக்கு என்ன தொடர்ச்சி இல்லை. ஒரு நாள் செய்வோம், 2 நாள் செய்யல, 2 நாள் செய்யும், 1 நாள் செய்யும். இதுதான் தொடர்ச்சி. ஏன்னு கேட்டீங்கன்னா எப்பயும் ஒரு செயலை தொடர்ந்து செய்வதனாலதான் அதுல இருக்கக்கூடிய வலிமை அதிகம். சரிங்க, நான் உதாரணத்துக்காக சொல்றேன். நாள்தோறும் வீட்டில் விளக்கு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யாரும் விளக்கு போடாமல் இருக்க மாட்டேங்க. 6 மணி ஆனால் கண்டிப்பாக நான் விளக்கு போட்டு தீருவேன்னு என்னைக்கு வைக்கிறீங்களோ 6 மணிக்கு 1000 சாமி வந்து அப்படியே 6 மணிக்கு கொடுப்பாரு பாருங்க. இவ்வளோனால அந்த 6 மணி எங்கே போச்சுன்னே தெரியாது. 6 மணிக்கு நான் செய்ய போறேன்னு ஒரு முடிவு எடுத்து தவற மாட்டேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அன்றைக்கு என்ன வருவான்? பெருமான். உன்னால் 6 மணிக்கு தொடர்ந்து செய்ய முடியுமா? சற்றுதான் பார்ப்போமேப்பா அப்படின்னு என்ன பண்ணுவாரு? கொஞ்சம் நம்மளுடைய பணியினுடைய பக்குவத்தை உறுதிப்படுத்துவதற்காக சில வேலைகளை செய்வார். நம்ம பாசையில சொல்லணும்னா கொஞ்சம் சோதிக்கும். சோதிக்கணும்னா திருவிளையாடு. சோதிக்கிறது அவருடைய வேலையே இல்லை, திருவிளையாடல் நிறுத்துவார். இப்படி நீங்க யோசிச்சு பாருங்க. குருநாதர் 6 மணிக்கு எங்க இருந்தாலும் சிவபுராணம் சொல்றாரு. எந்த சூழல் இருந்தாலும் மறக்காம டப்புன்னு 6 மணிக்கு திருச்சிட்டோம்னு சொல்லி வழிபாட்டில் எங்கேயாவது பூசையில் இருந்தா கூட அழகரடிகள் சொன்ன காலத்துல எங்க தந்தையார் பண்ணார். அவர் இறக்கும் தருவாய் வரைக்கும் இதை எங்க தந்தையார் செஞ்சார். அவர் சொன்னதுக்கு அப்புறம் நானும் இது நாள் வரைக்கும் விடாம சேரான்ட்டு திருச்சிட்டோம்னு சொல்லி
சிவபுராணம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இல்லைங்களா? இது 6 மணிக்கு எத்தனை ஆயிரம் தொண்டர்கள் இது சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவரை பின்தொடர்ந்து இப்ப இந்த 6 மணிக்கு ஒரு சிவபுராணம் எத்தனை பேர் எவ்வளவு இடத்துல சொல்லிட்டு இருக்கிறாங்க தெரியுங்களா? இது அத்தனையும் தெய்வீக ஆற்றல். இல்ல அப்ப திருவருள் அப்ப இங்க சொல்ற செறிவன சித்தம் வைத்து பெருமான்கிட்ட கேட்கிறார். அப்படி தருவானை திரு ஆலவாய் அமர்ந்திருக்கக்கூடிய பெருமான் செஞ்சொடரை செழுன் பொருள் நூல் தருவானை, நூலுக்கு பொருளாக இருப்பவனே அவன்தான். அப்படி பொருள் தருவானை நேரிசையும் தாண்டகமும் முதலான அவன் நிறைய பதியம் பாடிக்கிறார். அதெல்லாம் கிடைக்கல. பெருவாய்மை தமிழ் பாடி, பெருவாய்மை தமிழ், அந்த தமிழ் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா உயர்ந்த வாய்மைத்தன்மையை தரக்கூடிய தமிழ். அதை பாடி வேறு திருப்பணி செய்து உழவாரம் செய்து அங்கிருந்து புறப்பட்டு மறுவாதம் புறமெரித்தார். திருப்பூவனத்தை வந்து அடைந்தார். திருப்பூவனம் பாண்டி நாட்டு 11வது பாடல் பெற்ற திருத்தலம். பூவனம் இன்றைக்கு திருப்புவனம் என்று இருக்கக்கூடிய தலம். நாம உத்தரகோசமங்கை சென்ற போது வழிபாடு செய்த திருத்தலம். கொடிமாடம் நிலவும் திருப்பூவனத்து கோயிலினுள் நெடியானு கரிவரியா நேர் தோன்ற கண்டிரஞ்சி வடிவேறு திரிசூல தாண்டகத்தாள் வழுத்தி போய் பொடிநீரு திருமேனி புனிதர் விதிப்பதி பிறபணிவார். உள்ள கோயிலுக்குள்ள போனார் அப்பர் பெருமான். உள்ள போகும்போதே சாமி காட்சி கொடுத்தாராம். ஏன் இந்த திருப்பதியை தவிர அப்படி பாடனான்னு நினைச்சு பார்க்கணும். வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளசடை நீர் இடமதியம் தோன்றும் தோன்றும் கடியேறு கமல் கொன்றை கண்ணி தோன்றும் காதில் வெண்குழைத்தோடு கலந்து தோன்றும் கொடியேறு திருமேனி இடியேறு களிற்றுரிவை போர்வை தோன்றும் எழுதிகளும் திருமேனி இறங்கி தோன்றும் பொடியேறு திருமேனி பொழிந்து தோன்றும் பொழுதிகளும் பூவனத்தின் புனித நாத்தே. காட்சி சொல்றார். கொடிமாடம் நிலவு திருப்பூவனத்து கோயிலின் உள் நெடியானுக்கு அறியார், திருமாலுக்கு காண்பதற்கு அறியாரை நேர் தோன்ற கண்டு இறைஞ்சி. இறைவனுடைய காட்சி அத்தனை காட்சிகளும் அப்படி நேரில் பதிவாகுது. அதனால அந்த திருப்பதிகத்தை தோன்றும் 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 வச்சிருக்கிறார். வழிபாட்டில் முதல்ல இறைவனை காட்சி காணணும்னா தோன்றும் என்று நினைக்கணும். சாமி அப்படி தோன்றும் சொன்னதுக்கு அப்புறம் தான் காண் இல்லை. அப்படிங்க வடிவேறு திரிசூல தாண்டகத்தால் வழுத்தி போய் பொடி நீடு திருமேனி புனிதர் பதி பிற பணிவார். பிற தலங்களுக்கு அங்கிருந்து பாண்டி நாடு பிற தலங்களுக்கும் எடுத்து விடுகிறார். தென்னிலங்கை ராவணன் தன் சிரமீரும் இறைந்தும் துணித்த மன்னவனாம் ராமனுக்கு வரும் பெரும் பாதகம் தீர்த்த பின்னகரை தொழுவதற்கு நினைந்து போய் பெருமகிழ்ச்சி துண்ணி மனம் கரைந்து ஒருவர் பொழுதெழுந்தார். சொல்லரசர் திரு ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் திருக்கோயிலுடைய வரலாறு ராமாயணத்திலும் பேசக்கூடிய வரலாறு. ராமர் சிவபூசை செய்த சிவபூசை செல்வர். அதான் ராமருங்கிற பேர் என்னன்னு தெரியுங்களா? சிவபெருமானுக்குரிய பெயர் ராமன். ராமர் அப்படிங்கிறது என்ன பேருங்க? சிவபெருமானுக்குரிய பெயர். தசரதனுக்கு அவர்களுடைய கணித நூல் பார்க்கக்கூடிய ஜோசியம் பார்க்கிறவங்க கடைசி நாட்கள்ல நீ புத்திர சோகத்தினால வருந்துவாய், அதனால சிவபெருமான் தான் உனக்கு உற்ற துணை, அதனால சிவபெருமானுடைய பெயரை வேணும், அதுக்கு என்ன பேர் வைக்க ராமான் வையே. கடைசி காலத்துல ராமன் மகனை அழைச்சிக்கிட்டு இருப்ப, அது சிவபெருமானை கூப்பிடுறதா அமைன்னு சொல்லி தசரதனுக்கு கணித நூல் புலவர்கள் சிவபெருமானுடைய திருநாமம் ராமா அப்படிங்கிறத வைக்க சொன்னாங்க. ராமாங்கிறதுக்கு நம்ம வேற நினைச்சுக்கிட்டு இருக்கோம், புரியல? அவர் இலங்கையில ராவணனை கொன்ற பாவம், மற்றவர்களை கொன்ற பாவம், இவையெல்லாம் தீர்வதற்காக இலங்கையில சிவலிங்க திருமேனி அமைத்து மணல் மேனி அமைத்து வழிபாடு செய்கிறார். இவர் சிவலிங்க திருமேனி எடுத்துட்டு வர சொல்லி அனுமான் அனுப்புறார். சரிங்களா? அனுமான் வருவதற்கு காலதாமதமானனால என்ன பண்றாருங்க, மணல் லிங்க திருமேனி அமைச்சார். அந்த மணல் திருமேனி வழிபாடு செய்த பிறகு அனுமார் கொண்டு வந்து கொடுத்தார். அனுமன் கொண்டு வந்து இந்த லிங்கத்தை கொடுக்கிறார். அந்த லிங்கமும் அந்த திருக்கோயில் இருக்குது. அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்க, அந்த கோயில்ல வச்சிருப்பாங்க. அனுமான் வழிபாடு செய்த அந்த லிங்கத்தை வழிபாடு செய்த பிறகுதான் இதை வழிபாடு செய்ய வேண்டுங்கிற வழக்கு இருக்கு. ராமேஸ்வரம் போனோம்னா அப்படிதான்
வழக்கம். அனுமன் வந்து வழிபாடு செய்த அந்த சிவலிங்கத்தை வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் தான் சென்று உள்ளே ராமநாதீஸ்வரர் வழிபாடு செய்யணும் வழக்கம். இது ராமர் அங்கு கேட்டுக்கொண்ட ராமர் வந்து அனுமனுக்கு கொடுத்த மரியாதை என்று புராணத்தில் சொல்லப்படும். ஏன்னா வந்ததுனால இதை கொண்டு வழிபாடாமல் செய்யாம போயிட்டான்னு வருந்த வேண்டாம், இனிமேல் இந்த திருமேனி வழிபாடு செய்துட்டு தான் இந்த வழிபாடு செய்வாங்கன்னு சொல்லி ராமருக்காக அது சொல்ற. தென் இலங்கை ராவணன் தன் சிரமீரைந்தும் துணித்த 10 தலையும் துணித்த வெட்டிய மன்னவனா ராமனுக்கு வரும் பெரும் பாதகம் தீர்த்த. ஏன் பெரும் பாதகம்? ராவணன் செய்த குற்றம் தானே, ராவணன் செய்தது குற்றம் தானே, அதுக்குரிய தண்டனை ஒரு அரசர் கொடுக்கலாம். ஆனா இவர் கொடுக்கலாமா? முதல் தப்பு. அரசராக இருக்கிறவர் நாட்டு தவறு செய்வதற்கு தண்டனை கொடுக்கிறது தவறில்லை, ஒன்று. இரண்டாவது, ராவணன் மட்டும் அந்த தண்டனை அனுபவித்திருந்தால் பரவாயில்லை. ராவணனால் இலங்கை முழுவதும் அழிந்திருக்கிறது. அதனால பெரும் பாதகம். சரிங்களா? அந்த பாதகத்தை தீர்ப்பதற்கு என்ன பண்ணார்? இறைவனை வந்து வழிபாடு செய்தார். அப்படி சொல்ற மன்னவனாம் ராவணனுக்கு பெரும்பாதகம் தீர்த்த பிஞ்சகரை தொழுதற்கு நினைந்து போய் பெருமகிழ்ச்சி துண்ணி மனம் கரைந்து உருக தொழுதெழுந்தார் சொல்ல. அங்க போய் அப்படி நினைச்சுக்கிட்டே போறார். ராமனுக்கு இறைவன் அருள் செய்த திருத்தலம் இந்த திருத்தலம் அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்து கொண்டு உள்ளே செல்கிறார். தேவர் தொழும் தனி முதலை திரு ராமேஸ்வரத்து மேவிய சங்கரனை எதிர் நின்று விருப்புறு மொழியால் பரவு திருநேரிசைகள் முதலான தமிழ் பாடி நாவரசர் திருத்துண்டு நலம் பெருக செய்து அமர்ந்தார். நீண்ட நாட்கள் செய்கிறார். திருநகர் ராமேஸ்வரத்தில் அப்பர் பெருமான் திருப்பணி உழவாக நீண்ட நாள் செய்கிறார். அதனாலதான் அங்க நாவரசர் திருத்துண்டு நலம் பெருக செய்து அமர்ந்தார். அங்கே அமர்ந்தாருங்க, நீண்ட நாட்கள் அங்கே அந்த திருப்பணி செய்து கொண்டிருக்கிறார். அது சொல்ற தேவ தொழும் தனி முதல், தேவர்கள் எல்லாம் தொழுகின்ற ஒப்பற்ற தலைவனை திரு ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சங்கரனை எதிர் நின்று விருப்புறு திருமொழியால், குருமொழியால்னா திருமொழி, அந்த திருவார்த்தையினால் தேவாரத்தினால் பரவு திருநேரிசைகள் முதலான தமிழ் பாடி கிடைச்சிருக்கிறது. திருநேரிசையில் ஒரு பதிகம் தான் கிடைச்சிருக்குது. ரொம்ப அருமையான பதிகம். பதிகம் முழுக்க சிவகோசனை மட்டும்தான் பேசப்பட்டது. ராமேஸ்வர திருப்பதிகத்துல எப்படி ராமர் பூசனை செய்தார்னு 10 பாட்டு. பூசனை செய்யறவங்களுக்கு அந்த பாட்டில் எடுத்து படிச்சீங்கன்னா எப்படி ராமர் பூசனை செய்தார்ன்னு தெரிந்து கொள்ளலாம். அப்படி அருமையான திருப்பாடல் உடையது. அந்த திருப்பதிகத்தை பாடி இங்கு பணி செய்து கொண்டிருக்கின்றார். அங்கு உறைந்து கண்ணுதலார் அடிசூடி அகன்று போய் பொங்கு தமிழ் திருநாட்டு புறம்பனை சூழ் நெல்வேலி செங்கன் விடையார் மண்ணும் திருக்கானப்பேர் முதலா எங்கும் நிகழ்த்தானங்கள் எல்லாம் புக்கு இறைஞ்சுவார். 2 திருத்தலம் சொல்லியிருக்கிறார். 2 திருத்தலத்திலையும் அப்பர் பெருமான் பாடிய திருப்பதியும் கிடைக்கல. திருநெல்வேலி பாண்டிய நாட்டினுடைய புறம்பனை, புறநகர், எல்லாம் வயல் சூழ்ந்த பகுதி. திருநெல்வேலிங்கிறதே அதனாலதான் பேர். நெல் வயல்கள் சூழ்ந்திருந்து வேலி போல இருந்ததுனால அந்த ஊருக்கு பேருங்க திருநெல்வேலி. சரிங்களா? அப்ப அந்த திருநெல்வேலி அடுத்தது காணப்பேர், காளையார் கோயில் என்று சொல்லக்கூடிய மருது சகோதரர்கள் உயிர் துறந்த இடம். காளையார் கோயில் நினைக்கும் போதெல்லாம் சைவத்திற்கு அவர்கள் செய்திருக்கக்கூடிய பெரும் தொண்டு, அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக தன்னுடைய உயிரை வந்து தூக்கிலிட்டு அதற்கு உயிரை ஏற்றுக்கொண்டார். கோபுரத்தை இடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அந்த கோபுரத்தை ஐயா சொல்லுவார், கோபுரத்தை சிறையாமல் காப்பதற்காக 2 பேர், சின்ன மருது பெரிய மருது 2 பேர் உயிர் துறந்திருக்கிறார். நாட்டில சமய கலாச்சாரம் என்று சொல்லக்கூடிய நாட்டினுடைய ஒரு இலக்கியமாக விளங்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய அடையாளமாக விளங்குவது நம்மளுடைய தமிழ்நாட்டில் கோபுரம். தமிழ்நாட்டுடைய லட்சியம் என்னன்னு கேட்டீங்கன்னா கோபுரம் தான். எல்லா நூல்லையும் எல்லா இடத்துலையும் அரசுடைய லட்சணம் என்னதுங்க? கோபுரம் தான் லட்சணை. இல்லைங்களா? இந்த லட்சணை காப்பாற்றுவதற்கு அரசு எவ்வளவு முயற்சி பண்ணுறதுன்னு யோசிச்சு பாருங்க. இல்லைங்களா? நாட்டில் அவ்வளவு துன்பங்கள் வளர்வதற்கு காரணம் திருக்கோயில்கள் பராமரிக்கப்படாத காரணம் தான், வேற எந்த காரணமும் கிடையாது. சரிங்களா? நோயை வளர்ந்து கொண்டு ஒன்று போறதுக்கான காரணம் நதிகளை அழித்து, நல்ல வளங்களை அழித்து, திருக்கோயில் சொத்துக்களை சூறையாடி, இத்தனை செய்து கொண்டு
என்ன பண்றோம், நம்மளுடைய நாகரிக வளர்ச்சி பார்த்து கொண்டிருக்கு. அதனால் வருகின்ற துன்பம் தான் இந்த உலகம். இப்போ மாணிக்கவாசகர் பெருமானுடைய அருவரலாற்றுல அரிமர்த்தன பாண்டியனுடைய செல்வத்தை கொண்டு போய் என்ன பண்ணார், கோயில் கட்டிட்டார். கேள்வி, ஏங்க அவர் குதிரை வாங்கத்தானுங்க போனாரு, ஏங்க கொண்டு போய் பணம் கோயிலுக்கு பணம் கட்டினாரு, அது தப்பு தானுங்க. அவருடைய பணத்தை திரும்ப இவர் எப்படிங்க கோயில் கட்டலாம், கேட்கலாம் இல்லையா? அதுக்கு திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் பதில் சொல்றார், அரிமர்த்தன பாண்டியன் செய்த அறத்தினுடைய தொகுதி, அறத்தின் வழியாக வந்த செல்வம், சில பகுதிகள் இறைவனுக்கு சென்று சேர வேண்டும் என்று அந்த அந்த நூல் இருந்ததால், அந்த வினை இருந்ததுனால அதை அப்படி பயன்படுத்தப்பட்டது. அது என்ன கருத்து சொல்லப்படப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, இறைவனுக்கு செய்ய வேண்டும் நினைக்கின்ற தொண்டுக்கு அறத்தின் வழியாக வராத செல்வம் ஒரு பைசா கூட போய் சேரவே சேர. நம்ம கொடுக்கலாம், சரிங்களா? நம்மளுக்கு விளங்குறதுக்காக சொல்லணும்னு வச்சுக்கேன், புரியல? 1000 ரூபாய் எங்கேயாவது ஏமாத்திட்டு 100 ரூபாயை உண்டியில போட்டு இறைவனுக்கு நான் செஞ்சதுனால எனக்கு நல்லதாயிரம் நினைச்சிங்கன்னா அது எப்படி போய் சேரும்னு நம்மளுக்குள்ள ஒரு கற்பனை பண்ணலாம், புரியுங்களா? திருக்கோயில் இறைவனுக்கு போய் சேராது. அந்த அந்த 100 ரூபா மட்டும் என்ன ஆகுங்க, எப்படியாவது உண்டியில் என்ன போது எடுத்து வச்சுன்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு போய் சேரும். நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்கணும்னா என்ன எண்ணிட்டே இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க, எத்தனை இதெல்லாம் என்ன பண்றது சொல்லு, என்ன பண்ணாலும் கேமரா வச்சு என்ன பண்ணாலும் என்ன பண்றாங்க, அதுக்கான எண்ணும் போது அதுக்கான தொகையெல்லாம் அவங்க அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது இல்லைங்களா? இப்படி போறது வந்து யாருடைய பணமா இருக்கும்? நல்ல வழியில கொண்டு வந்து செலுத்தின பணமெல்லாம் திருக்கோயில சாமிக்கு பூஜைக்கு போகும். தீய வழியில கொண்டு வந்து செலுத்தின செலவுலாம் எங்க போய் சேரும்? இப்படிப்பட்டவங்களுக்கு போய் சேரும். புரியல? இது நான் தான் சொல்றேன், நீங்க இறைவனுக்கு கொண்டு போய் சேர்த்தணும்னு நினைக்கிறது, நாம் உண்மையா அந்த அறவழியில் இருந்தால் தான் போய் சேரும். புரியல? நம்ம பணம் போய் சேருதா, உண்மையே நம்ம நல்ல வழியா செஞ்சதுனால சாமிக்கு போய் சேருதுன்னு நினைச்சு. இப்போ திருப்பதி காலப்பேருக்கு சொல்லக்கூடிய காளையார் கோயில் அந்த திருத்தலத்தை வழிபாடு செய்து அங்கிருந்து இறைஞ்சுகின்றார். தொழுது பல வகையாலும் சொல் தொடைவன் தமிழ் பாடி வலுவில் திருப்பணி செய்து மனம் கசிவுற்று எப்பொழுதும் ஒழுகிய கண் பொழி புனலும் போவாது சிவன் தாள்கள் தழுவிய சிந்தையிலும் புணர்வும் தங்கிய நீர்மையில் சரிந்தார். அப்படியே பாண்டி நாடு தலங்களை வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற அந்த திருக்கானப்பேர் முதலான தலங்களை வழிபாடு செய்துட்டு இருக்கிற அப்பர் பெருமான் எப்படி அவருடைய வழிப்பயணம் முழுக்க அந்த வழிபாட்டினுடைய தன்மை இருந்துன்னு கேட்டீங்கன்னா, சிந்தை இடையரா பேரன்பு, திருமேனிதனில் அசைவு, கந்தை மிகையாம் கருத்து, கையில் உளவார படை, மந்திலி பொலி கண்ணீர், பதிக செஞ்சொல் மாறாத திருவாய். எப்படி இருக்கு? இதுதான் அவருடைய நினைப்பு. நேரம் பார்த்தாலும் திருப்பணி செய்யணும், நேரம் பார்த்தாலும் சிறுவனுக்கு பாடல் பாடணும், இப்படியே தான் இருக்குது. அப்படி சொல்லும்போது தொழுது பல வகையாலும், தொழுது பல வகையான இறைவனை வழிபாடு செய்து பல வகை, எப்படி விழுந்து எழுந்து ஆடி பாடி வழிபாடு செய்யறதுக்கு முறை பல பல வகைன்னு சொன்னா, அப்படி சொல்றதுக்கு காரணம் இறைவனை வழிபாடு செய்யும் போது தொழுது நிற்கணும், அழுது நிற்கணும், விழுந்து நிற்கணும். இப்போ எல்லாத்தையும் ஒரே இடத்துல செய்ய முடியுமா? எது அங்கங்க வாய்ப்பு கிடைக்குமோ அந்தந்த இடத்துல அந்த மாதிரி வாய்ப்போடு பெருமான் வழிபாடு செய்யும். எனவே தொழுது பல வகையாலும் சொல் தொடைவன் தமிழ் பாடி, இப்படி திருப்பதிகங்கள் பாடி வலுவில் திருப்பணியும் செய்து மனம் கசிவுற்று, அப்போ மனம் கசிவுற்று திருப்பணி செய்தார், மனம் கசிவுற்று தமிழ் பாடினார். இப்படி பல வகையாலும் தொண்டு செய்து எப்பொழுதும் ஒழுகிய கண்பொழி உணர்வு. இது தொண்டனோட இலக்கணத்தில் உயர்ந்த இலக்கணம். பெருமானை கண்டால் கசிவு வந்து வெளியே நீர் வெளிப்படும். இப்படி அவர் வழிபாடு செய்து ஓவாத சிவன் தாள்கள் தழுவிய சிந்தையில் உணர்வும் தங்கிய நீர்மையில் அங்க தங்கிய நீர்மையில் சரித்தார், அங்க தங்கி இருக்கிறார். இப்படி பல காலம் வழிபாடு செய்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு பூம்புகழூர் செல்ல வேண்டும் என்ற விருப்பம் வருகிறது. தேம்பொழியும் செந்தமிழ் நாட்டினில் அங்கு எங்கும் சென்று இறைஞ்சி பாம்பணிவார் தமைப்பணிவார் பொன்னி நாடு அது அணைந்து வாம் புனல் சூழ் பல நகர்கள் பின்னும் போய் பணங்கியே பூம்புகலூர் வந்தடைந்தார். பொய்ப்பாசம் பொக்குவார், பொய்ப்பாசம் பொக்குவார் ஆகிய நாயனார் பொய்மையாகிய பாசம்,
நம்மை பற்றி இருக்கக்கூடிய பாசம் பொய்மை என்பது அந்த பாசத்தினுடைய தன்மை. நீங்க மணிவாசக பெருமான் சொன்னார், பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனே. என்ன பொய்மையை பெருக்கி? என்ன பொய்மையை பெருக்கினா இந்த பாசமாகிய உலக கூட்டங்களோடு சார்ந்து அதனையே நினைத்து கொண்டு வாழ்க்கையை கடத்துவதற்கு பேர் பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்குவது. இறைவனை நினைந்தல்ல, இறைவனை நினைந்து அந்த நாட்களை கழிக்கிறது வேறு, இறைவனை வழிபாடு செய்து விடுத்து உலக நினைப்போடு உழந்து கொண்டிருப்பது. இப்போ உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கையிலங்க அப்படிங்க நம்ம என்ன நினைக்கலாம், உலகத்துல இருக்கிறோம், வேற என்னங்க பண்ண முடியும், அப்படிதான் நாங்க வாழ்ந்தாகணும்னு நினைக்கிறோம். அப்படி வாழுகின்ற போது கூட இறை சிந்தனையோடு கழிச்சிங்கன்னா அத்தனை சிவபுண்ணியம். சிவபுண்ணியம்னா என்ன? செய்ய வேண்டிய வேலையை சிவசிவான்னு செய்யணும். செய்ய வேண்டிய வேலையை என்ன செய்யணும்? பெருமாள் நினைச்சு செய்யுங்க. இப்படி சமைக்கணும், கூட்டணும், எந்த வேலை செஞ்சாலும் என்ன தப்பு? இறை வழிபாடு பூநீர் செய்யும் போது தான் சாமி நினைக்கணும்னு ஏதாவது சட்டத்தில் எழுதியிருக்கிறாரா சாமி? இத்தனை திருமுறையில இவ்வாறு கோயிலுக்குள்ள வந்து உட்காந்தா பாடணும், பூசலங்களை உட்காந்தா பாடணும் அப்படின்னு எழுதிச்சுக்காங்க. எந்நேரமும் பாடுங்க, எந்நேரமும் சிந்திங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. எந்நிலையில் நின்றாலும் எப்போலம் கொண்டாலும் மண்ணியசி சங்கரந்தால் மரபாமை பொருள். நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் நின்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும். நின்றுட்டு இருக்கிறீங்க, சரி சரி. உட்காருங்க, சரி சரி. படுத்தீங்க, சரி சரி. எழுந்தீங்க, சரி சரி. கொட்டை வந்தது, சரி சரி. ரொம்ப கஷ்டமான பேச்சு இல்லைங்களா? சிவசிவான ரொம்ப எளிமையா சொல்றதுக்கு பாடம் கேட்கும்போது நல்லா இருக்கும் இல்லைங்களா? வீட்டில் இருக்கும்போது வருமா எதையும் கேட்கும், உட்காரும் போதே எதையோ நினைச்சிட்டு இருப்பாரு. இதையெல்லாம் தான் திருவருள் சொல்றது. அதான் சொன்னார், எழுவாள் நினைவாள் இரவும் பகலும். இந்த பெண் மருகல் பெண் எப்படி எழுந்தாலாம், வழுவாள் பெருமான் கழல் வாழ்க என எழுவாள் நினைவாள் இரவும் பகல். பெண் எப்படிப்பட்ட அன்புடையவள் தெரியுமா? இரவு படுக்கும் பொழுதும் இறைவனை நினைச்சுக்கிட்டே படுக்கும், காலையில் எழும் பொழுது இறைவனை நினைந்து கொண்டே எழுவாள். சரி, 2 நேரம் சொல்லியாச்சு. பகல் நேரத்தில் என்ன பண்ணா? எங்க இரவு படுக்கும்போது காலையில் நினைந்து போனா ஓட்டமே என்னதுங்க? இறைவனை நினைந்து கொண்டே ஓட்டம். சரிங்களா? அப்ப எப்படி எல்லாருமே சாமி நினைச்சுட்டே இருக்குதா? இல்ல, வாழ்க்கையோடு ஒன்னா ஒன்றுபடுத்தி பார்க்கறது. வழிபாடு அல்ல, வழிபாடு இல்லை. சாமி நினைச்சிட்டு தனியா வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறது இல்ல, புரியல? வாழ்க்கையே வழிபாடு இல்ல, வாழ்க்கையே சிவபெருமானுடைய புரிஞ்சுக்கிறமா சொன்னா, என்னுடைய மனைவி மாதிரி சிவபெருமான், பெண்களுக்கு என்னுடைய கணவன் மாதிரி சிவபெருமான், இப்படி என்னுடைய நண்பன் மாதிரி, என்னுடைய எஜமான் மாதிரி. வேலைக்கு போற எஜமான பார்க்கலாம், அங்க யார் உட்கார்ந்துருக்கிற? சிவபெருமான், புரியல? அப்படிதான் உணர்வு ஒவ்வொரு இடத்துலையும் சிவத்தோடு கலத்தல். இது அதை அப்பர் பெருமான் இப்ப காட்டுறார். தேன்பொழியும் செந்தமிழ் நாட்டினில் எங்கும் சென்றடைஞ்சு பொய்ப்பாசம் போக்குவதற்காக, தன்னை பற்றி இருக்கக்கூடிய பாசங்கள் எல்லாம் நீங்குவதற்காக எங்கெங்கும் இருக்கக்கூடிய பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் எல்லாம் சென்று இறைஞ்சி பாம்பணிவார் தம்மை பணிவார் பொன்னி நாடு அடைந்து மீண்டும் வந்துட்டார். சோழ நாட்டுக்கு திரும்புகிறார். திரும்பிய போது பாம்புணல் சூழ் வளநகர்கள், பாம்புணல் சூழ் பாயும் நீரினை உடைய பலத்தை உடைய நகர்கள் எல்லாம் சென்று திருத்தலங்களை வணங்கியே மீண்டும் திருப்புகலூர் வந்து அடைகின்றார் நாயனார். திருப்புகலூரில் வந்து பொய்கை சூழ் பூம்புகலூர் புனிதர் மலர்த்தாள் வணங்கி நையி மணப்பறிவினுடன் நாள்தோறும் திருமுன்றில் கை கலந்த திருத்துண்டு செய்து பெரும் காதலுடன் வைகுநாள் என் நிறந்த வன் தமிழ் மாலைகள் மொழிவார். திருப்புகம் பூம்புகலூர் நாயனார் இதற்கு பிறகு வேறு எந்த திருத்தலத்துக்கும் போக போவதில்லை. வந்தார், திருப்புகலூரில் அமர்ந்து நாள்தோறும் இறைவனுடைய திருமுன்றில் பல வகையான திருப்பணிகள் செய்து கொண்டு திருப்பதிகங்களை பாடிக்கொண்டு மகிழ்ந்து இருக்கிறார். பொய்கை சூழ் பூம்புகலூர் புனிதர் மலர்த்தார் வணங்கி. பொய்கை சூழ்ந்து இருக்கக்கூடிய ரொம்ப குளிர்ச்சி நிறைந்து இருக்கக்கூடிய பூம்பொய்கையுடைய அங்க பூம்புகலூரில் இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடிகளை வணங்கி நையும் மனப்பறிவினோடும் நாள்தோறும் முன்றில் இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய மனமே அவருடைய மனம் எப்படிப்பட்ட மனம்? கரைந்து விழுகிற மனம். இப்ப எப்படிப்பட்ட மனம் சொல்லிட்டாருங்க? நையும் மனம்.
நெய்யுமா நஞ்சு போகிறதுன்னு நம்ம தெரியுமில்ல உங்களுக்கு. அப்படியே இந்த ஆடை நஞ்சு போச்சுன்னு என்னதுங்க இப்படியே வித்து போச்சுங்கிற அளவுக்கு அவ்வளவு அது அதனுடைய பக்குவம் பெற்றது. பழம் வாழைப்பழம் நீங்கள் என்ன ஆகும் அப்படியே கனிஞ்சு நிற்கும் பாருங்க. அப்படியே அது அந்த கனிஞ்சு அதில் தேன் வர ஆரம்பிச்சு. நெய்யும் மனம்னா அப்படியே உருகி இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் நாம போய் ஒரு இடத்துல சாமியை பார்த்தா தான் உருக்க வந்துட்டு இருந்தது. இப்ப எங்க யார் எதை சொன்னாலும் சாமியை பத்தி சொன்னா நேரம் பார்த்தாலும் பசிச்சுக்கிட்டே இருக்கு இல்லைங்களா. சரி, இப்போ கோயிலுக்குள்ள மட்டும் இறைவன் அவர் பார்க்க ஆரம்பிச்சு எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னு கேட்டீங்கன்னா எங்க பார்த்தாலும் சிவம் தான் இல்லைங்களா. அப்படியே திருவையாற்றுல ஒவ்வொரு இடத்துலையும் சாமியை அப்படியே பார்க்க தான் பழகிட்டாரு. அங்க திருக்கையிலாயத்துலேருந்து அவரை ரிவர்ஸ் கீர் போட வச்சுட்டே இருக்கு, எங்கெங்கும் சிவம். இப்போ திருப்புகலூர்ல காண்கின்ற கரணங்கள் எல்லாம் சிவந்தான். எல்லாம் பார்த்துக்கா கோயில்ல திருப்பணி செய்யறாரு, உழவாரம் செஞ்சார். அப்படி உழவாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எங்கெங்கு பார்த்தாலும் சொல்ற பொய்கை சூழ் பூம்புகலூர் புனிதர் மலர்த்தால் வணங்கி நையுமான பரிவினோடும் நாள்தோறும் திரும்பும். நிச்சயமா இறைவன் கசியாத மனத்தினையும் கசிவித்தே தீரும். என் மனம் கல்லுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் புரியல. கண்டிப்பா இந்த கல்லு ஒரு நாள் என்னையாகும் கரைந்தே தீரும். நையாத மனத்தினை நைவிப்பான். நையாத மனம் இது அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப ஒருக்கம் ஒன்றும் இல்லாம இருந்தது. ஆனா என்ன பண்ணி வச்சிட்டான், நெய்ய வச்சிட்டான். அப்படி வந்தவர் நையாத மனத்தினை நைவிப்பான் இத்திருவே ஐயா நீ உலா போந்த அன்று முதல் இன்று வரை தினம் தினம் சாமி கையாரத் தொழுது அருவி கண்ணாரச் சொரிந்தாலும் செய்யாயோ அருள். சாமி மாட்டீங்களா, அருள் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு நிற்கிறார். இப்ப நைய மனத்தோடு அதோட மட்டுமல்ல கைகலந்த திருத்துண்டு. திருத்துண்டு எப்படிப்பட்ட திருத்துண்டு, கைகலந்த. அது என்ன கைகலந்தன்னு கேட்டீங்கன்னா அன்பு கலந்த திருத்துண்டு. இந்த கைங்கிறதுக்கு அன்பு. நம்ம திருவாசகத்துல மெய்தான் அரும்பி விதை விதைத்தும் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி செயசெய போற்றி என்னும் கைதான். இரண்டாவது வர கைக்கு பேரு அன்பு ஒழுக்கம் அப்படின்னு பேர். முதல்ல சொல்றது கை உறுப்பு, இரண்டாவது சொல்ற கைக்கு பேரு அன்பு ஒழுக்கம். இங்க அன்பு கலந்த திருத்தொண்டு. ஏன்னா திருத்தொண்டு செய்யலாங்க. திருத்தொண்டு வெறுமனே கடனுக்காக பிடிக்காம செய்யறது ஒரு பக்கம், பிடிக்காம என்ன வலுக்கட்டாயமா செய்யறது ஒரு பக்கம். சொன்னாங்க போனா கூட்டித்தான் ஆகணும், என்ன பண்றது இல்லைங்களா. என்ன அப்படின்னு நினைச்சுட்டு அப்படி செய்யறதுக்கு பெரும்பாலும் இல்லை. ஆனா ஒரு சிலருக்கு என்ன தோணுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு செய்யற பணியை விட மாட்டேங்கிறாங்க, நான் அவங்க சொல்ற பணி தான் செய்ய வேண்டியதா இருக்குமா இல்லைங்களா. ஈசனுக்கு எப்பணி செய்தாலும் பணியே இல்லைங்களா. நீங்க ஒரு ஊதுபத்தி பிடிக்கணும்னா ஊதுபத்தி எடுக்க சொன்னோம்னா ரொம்ப சின்ன பணின்னு நினைச்சுக்கோங்க. பல்லாக்கு தூக்கி சொன்னோம்னா ரொம்ப உயர்ந்த பணி நினைச்சுக்கோங்க. திருக்கோயில சுவாமி அர்த்தஜாமத்துல எத்தனை பணி இருக்குது, ஊதுபத்தி பிடிக்கணும், தீவட்டி பிடிக்கணும், கை விளக்கு பிடிக்கணும், சாமரம் வீசணும், பல்லாக்கு இது பண்ணணும், பாடணும் புரியல. அப்புறம் விரிக்கணும், சாமிக்கு நடைபாதைக்கு விரிக்கணும், சங்கு ஊதணும், லவண்டை அடிக்கணும், தாளம் கட்டணும், எவ்வளவோ இருக்குது பணிகள். இதுல நடு பாடனா ஒரு பெரிய பணி, பல்லாக்கு தூக்கினா ஒரு பெரிய பணி. நிறைய பேருக்கு மைண்ட் கான்செப்ட் இருக்குது. கோயில்ல போய் போனீங்க வழிபாட்டுக்கு போற இடத்துல கோயில்ல பல்லாக்கு தூக்குற பணி கிடைச்சா குடுக்கணும் போய் பல்லாக்கு மட்டும் தான் பிடிச்சிட்டு இருக்கோம். சாமியை தூக்குறது ஏன், அது மட்டும் தான் பணியா? இறைவனுக்கு எங்கிருந்து எதை செஞ்சாலும் பணிதான் புரியுதுங்களா. அவருக்கு நாம நினைச்சுக்கிறோம் அதுதான் உயர்ந்த பணி, இதுதான் உயர்ந்த பணி. பெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டை அன்பு கலந்து செஞ்சீங்கன்னா அது உயர்ந்த பணி. செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, அங்க உயர்ந்ததாவது காரணம் என்னதுங்க, அன்புதான். அந்த கை கலந்த திருத்தொண்டு செய்து பெரும் காதலுடன் இருக்கின்ற நாட்களில் எண்ணிறந்த வண்டமிழ் மாலைகள் மொழிவார். இங்க திருப்புகலூர்ல இருந்து பாடப்பட்ட கடைசி நாட்கள்ல பாடப்பட்ட திருப்பதிகங்கள் எல்லாம் மிக அருமையான ஆழமான பதிகங்கள். என்ன பதிகம் பாடினார் ஒரு பட்டியலிடுகிறார் தேவ சேக்கிழார் பெருமான். நின்ற திருத்தாண்டகமும் நீடு தனித்தாண்டகமும் மன்றுள் உறைவார் வாழ்பதிகள் பழுத்து திருத்தாண்டகமும் கொன்றை மலைச்சடையார் கொன்றை மலச்சடையார் வாழ் குறைந்த திருநேரிசையும் துன்று தனி நேரிசையும் முதலான கொடுத்து அமைத்தார். அப்பர் பெருமான் அந்த திருத்தலத்தில் இருந்து என்னென்ன திருப்பதிகங்கள் எல்லாம் பாடினார் அப்படின்னு காட்டுறார். நின்ற திருத்தாண்டகமும் கடைசியில் அவர் பாடிய திருப்பதிகங்கள்ல ஒரு தொகுப்பு நின்ற திருத்தாண்டகம். இதுதான்
நம்மளுக்கு இருநிழலாய் தீயாகி என்று சொல்லக்கூடிய ருத்ர மந்திரத்திற்கு சமமான திருப்பதி. வடமொழியில ஸ்ரீருத்ரம் என்று சொல்லக்கூடிய ருத்ரம் படிச்சா என்ன பயன் கிடைக்குமோ, ருத்ரம் அவன் படிக்கல, ருத்ரம் சொன்னா என்ன பயன் கிடைக்குமோ அந்த பயனுக்கு அளவாக கிடைக்கக்கூடிய ஒரு பதிவும் நின்ற திருத்தாண்டகம். நீங்க நின்ற திருத்தாண்டகத்தை சரியா எல்லாரும் ஒரு குழுமமா சரியா சொன்னீங்கன்னா வெளியிருந்து கேட்கறவங்களுக்கு ஸ்ரீருத்ரம் சொல்ற மாதிரியே இருக்கும். நம்ம தெரிஞ்ச போய் தான் இருநிழலாய் தீயாகி நீருமாகி யமான நாயரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டபுத்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணுமானும் பிறரும் தம்முறும் தாமேயாகி நெருநலையாய் இன்றாகி நாளையாகி நிமிர்க்கும் சடையடிகள் நின்றவாறே மண்ணாகி விண்ணாகி மலையுமாகி வைரமுமாய் மாணிக்கம் தானேயாகி கண்ணாகி கண்ணுக்கு சொல்ல ஆட்சியே பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க மந்திரம் சொல்ற மாதிரியே தான் வரும். இல்ல அவ்வளவு அருமையான ஒரு திருப்பதிகம் நின்ற திருத்தாண்டகம் என்று சொல்லக்கூடிய அந்த நின்ற திருத்தாண்டகம் பாடி பிறகு நின்ற திருத்தாண்டதுக்கு அப்புறம் என்ன சொல்ற தனி நீடு தனி திருத்தாண்டகம் என்று சொல்லக்கூடிய திருத்தாண்டகம். இந்த நீண்ட தனி திருத்தாண்டகம் என்பது அப்பண்ணி அம்மை என்று சொல்லக்கூடிய திருப்பதி தனி திருத்தாண்டகம். அதுல அப்பண்ணி அம்மைனி குளம்பொல்லே நிறைய பாடல், நல்ல பாடல், நற்பதத்தார் நற்பதமே ஞானமூர்த்தி என்று சொல்ற எல்லாம் அந்த திருப்பதியெல்லாம் நீ வீட்டில் தனித்தனியாக படிச்சு பாருங்க. அவ்வளவு ஆழ்ந்த தந்தையார் தாயார் உடன்பிறந்தார் தாராமார் முத்திரரார் தாம் தாம் ஆரே அப்படின்னு சொல்லக்கூடிய அருமையான ஒவ்வொரு தாண்டகமும் முத்து முத்தான தாண்டகம் அதையெல்லாம் பாடி பிறகு திருநேரிசை அது சொல்ற நின்ற திருத்தாண்டகமும் நீடு தனி தாண்டகமும் மன்று உறைவார் வாழ்பதிகள் வழுத்து திருத்தாண்டகம் திருப்பதிகை கோவை சேத்திர கோவை. இறைவன் எழுந்தருள் இருக்கக்கூடிய திருப்பதி தலங்களை எல்லாம் பாடு சேர்த்தி பாடுற கோவை. தனித்தனியா ஒவ்வொரு தலத்தையும் போய் பாடுறது அந்தந்த தலத்துக்குரிய பாடல். ஆனா அந்த சேத்திர கோவைங்கிறது என்ன, எல்லா திருத்தலங்களையும் ஒரு பாட்டுல வச்சு அந்தந்த திருத்தலங்களில் இருப்பவர் யார், திருக்கைலாயம் ஆதனையே காணலாம். திருக்கைலாயத்தை பார்க்க முடியலையா, போங்க, கொடுமுடிக்கு போங்க, குற்றாலம் போங்க, கொல்லம்பூதுக்கு போங்க, கோத்திட்டை போங்க, கோட்டாறு போங்க. இங்கெல்லாம் போனீங்கன்னா யாரை பார்க்கலாம், கைலாயநாதனையே காணலாம் அப்படின்னு சொல்ற. நின் மன்றுள் மன்று உறைவார் வாழ்பதிகள் வழுத்து திருத்தான், அது திருப்பதிக கோவை. அடுத்தது கொன்றை மலர் சடையார்வால் குறைந்த நேரிசை. இந்த திருப்பதிக்கு பேரே குறைந்த நேரிசை பேர். அப்படின்னு கேட்டீங்கன்னா பாடல் குறைந்து இருக்காது, அடியராக இருக்கக்கூடியவர் எப்படி இருக்குன்னு காட்டக்கூடிய நேரிசை அந்த திருப்பதிகமும். பிறகு துன்று தனி நேரிசையும் முதலான தொடுத்து அமைத்தார். ஒவ்வொரு திருப்பதிகமும் காட்டுகிறார். குறைந்த நேரிசை என்பது வெண்டிலேன் புலன்களைந்தும் என்று சொல்லக்கூடியது. அடுத்தது குறைந்த நேரிசை தம்மானை காப்பதாகி தொண்டனேன் பட்ட தனி நேரிசை மருளா மனத்து தனி நேரிசை கடும்பகல் நட்ட. அப்புறம் ஆறுயிர் அடுத்த பாடல் 405 பாருங்க. அடுத்து ஒரு தொகுதி கொடுக்கிறார். ஆறுயிரின் திருவிருத்தம் தசபுராணத்து அடைவும் பார்வரவும் பாவநாசப்பதிகம் பன்முறையும் நேர்பட நின்று அறைகூவும் திருப்பதிகம் முதல் பிறவும் பேரருளின் கடலளிக்கும் பெருமானை பாடினார். ரொம்ப அருமையான பதிகம். என்னதுங்க, முதல் பதிகம் ஆறுயிரின் திருவிருத்தம். இந்த ஆறுயிரின் திருவிருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைவனுடைய திருவடிக்கு என் ஆறுயிரே. பாட்டு முடியாது எப்படி பார்க்க முடியும் கேட்டீங்கன்னா, இறைவனுடைய திருவடிக்கு என் ஆறுயிரே. அடுத்தது ஒரு திருப்பதிகம் தசபுராண குறுந்தகை. தசபுராணம் சிவமகாபுராணத்துல 10 பாடல்ல 10 புராணம் சொல்லியிருக்கிறார். ரொம்ப முக்கியமான இதெல்லாம் தனித்தனியா சொற்பொழிவாக கேட்க வேண்டியது. தசபுராணம் அப்படின்னு எடுத்து பாட்டை வச்சுக்கிட்டு அந்தந்த பாடல எந்தெந்த புராணத்தை தொட்டு காட்டுறார் அப்படின்ட்டு. தசபுராண அடைவு அது குறுந்தொகை. பிறகு பார்பரவும் பாவநாசப்பதிகம். பாவநாசப்பதிகம் என்று சொல்லக்கூடிய பட்டாசே பழம்பதியை பாசு நிலாய பரஞ்சுடரை. அந்த பாட்டு பாவநாசமே அப்படின்னு சுவாமி சொல்லியிருப்பார். இந்த பாட்டு இந்த பதியத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன பயன், பாவநாசமே. அந்த திருப்பதிகம் பாடுகிறார். அந்த திருப்பதிகத்தை அருளி பார்பரவும் பாவநாச பதிகத்தையும் பிறகு நேர்பட நின்று பலமுறையும் அறைகூவும் திருப்பதிகம்.
இந்த திருப்பதிக்கு சரக்கரை திருப்பதிகள்னு பேர். ரொம்ப நல்ல அருமையான பதிவு. சுவாமி என்ன போய்க்கிறாரு, சுவாமி என் நெஞ்சு உங்களுடைய திருவடி வைக்கிற சரக்கரையா இருக்கணும். குடோன் சரக்கரைன்னு என்னது? குடோன். என்ன குடோன்? சாமியோட திருவடியை வைக்கிறதுக்கான எதோ இருக்குது சாமி, அதையெல்லாம் தூக்கி போட்டு உங்களுடைய திருவடியை வைக்கக்கூடிய சரக்கரையாக இது மாறுமோ அப்படின்னு கேட்கிறார் சாமிகிட்ட. இது சரக்கரையோ அப்படின்னு கூவி கூவி கேட்பார் சாமிகிட்ட. சரக்கரையோ அப்படின்னு அந்த திருப்பதிகமும் பாடி நேர்பட நின்ற திருப்பதிகம் முதல் பிறரும் வேதனின் கடலிக்கும் பெருமானை பாடினார். அந்நிலைமையினில் ஆண்ட அரசு பணி செய்ய அவர் நன்னிலைமை காட்டுவார். நம்பத் திருமுன் மணிமுன்றில் தன்னில் வரும் உளவாரம் நுழைந்த இடம் தானெங்கும் பொன்னினோடு நவமணிகள் பொலிந்திலங்க அருள் செய்தார். அங்க சாமி இவருடைய திருவுள்ளத்தை பார்க்கிறார், இவருடைய கால கணக்கு பார்க்கிறார். இவருக்கு முக்திகள் கொடுக்கக்கூடிய காலம் வந்துருச்சு. அறிவு எப்படி இருக்குது? பக்குவப்பட்ட நிலையில் இருக்குது. இந்த நிலையில அவருக்கு முக்தி கொடுக்க வேண்டும் என்று விரும்பிய பெருமான் அவருக்கு நமக்கு இந்த உலகத்தை காட்டுவதற்காக அப்பர் பெருமானுக்கு சில வகையான செயல்பாடுகளை முன்னிறுத்துறார். இது அப்பர் பெருமானுக்கான சோதனையான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அவருக்கு போய் இந்த சோதனையெல்லாம் அவர் ஏன் வைக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். 80 வயதுல போய் அங்கே கூட்டுற இடத்துல அழுற இடத்துல எல்லாம் பொண்ணும் மணியும் மாலைகளையும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அள்ளும்போது காமிச்சா ஏன்னா அவர் எடுத்துக்கோ போறார். அவருக்கு இந்த சூழலை காட்டணுமா? காட்ட வேண்டியது. அப்புறம் ஏன் காட்டினாருங்கும் போது அது நம்மை போன்று இருக்கக்கூடியவர்கள் சமயத்தில் பிரயாணிக்கும் பொழுது இது போன்ற செயல்களில் எல்லாம் நின்று விடக்கூடாது. இறைவன் திருவருளை ஒன்று மட்டும்தான். ஏன்னு கேட்டீங்கன்னா வழக்கமா ஐயா சொல்லுவார், சரிங்களா, நான் 3/4 கிணறு தாண்டாங்க, அதுக்கப்புறம் 3/4 கிணறு தாண்டாலும் உலகம் உள்ள போறேன், 1/4 கிணறு தாண்டாலும் 1/2 கிணறு தாண்டாலும் 3/4 கிணறு தாண்டிட்டு இருக்கேன், இந்த ஒரு விஷயத்தையும் போயிடுங்க போச்சு போக வேண்டியது அதெல்லாம் வராது இல்லை. அப்போ ஒவ்வொரு செயல்லையும் இந்த உறுதிப்பாடு என்பது மிக அவசியமான ஒன்று. அப்போ இங்கே அப்பர் பெருமான் அங்க திருமுண்டுல பணி செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அள்ளுகின்ற இடமெல்லாம் பொன்னும் மணிகளாக தெரிகிறது. அப்படி பெருமான் வச்சிருக்கிறார். கல்லோடு கூழாங்கற்களோடு எதெல்லாம் இருக்குதுங்க? பொன்னும் மணியுமா இருக்குது. அதை சொல்ற அந்நிலைமையினில் ஆண்ட அரசு பணி செய்ய. இவ்வாறு இறைவனுக்கு திருத்தொண்டும் திருப்பணிகளும் பாடிப்படி பரவுகின்ற பணிகள் எல்லாம் செய்து கொண்டு அவர் செய்ய அவர் நன்னிலைமை காட்டுவார். அவருடைய திருத்தொண்டினுடைய உழைப்பை காட்டும் பொருட்டு இறைவன் என்ன செய்தார்களாம்? நம்பர் திருமுன்றினில் இறைவனுடைய சந்நிதியின் முன்னால் எண்ணி தண்ணில் வரும் உளவாரம் நுழைந்த இடமெல்லாம், உளவார படைக்கருவி குத்தி எடுக்கிற இடம் என்னாச்சுங்களா? உளவாரம் நுழைந்த இடம் தான் எங்கும் பொன்னினோடு நவமணிகள் ஒளிந்திலங்க அருள் செய்த காட்சி. ஒளிந்து இளங்கன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அறிவு அங்க கவனம் மாற மாதிரி இல்லைங்களா? அங்க சும்மா ஒன்றும் அதெல்லாம் பார்க்க வேண்டாம், நீங்க ஒளிந்தெல்லாம் இழங்க வேண்டாம், கொஞ்சம் நின்றுச்சுன்னா போச்சு போச்சு போச்சு, அறிவு எங்கெங்கயோ போகுது. புரியுங்களா? உலகத்துல இருக்கக்கூடிய நடந்து அந்த சன்னியாசி கதை தான். மனைவிக்கு தெரியக்கூடாதுன்னு காலில் மணலை மறைச்சு என்னத்தை மறைச்சிங்கன்னு கேட்டபோது அந்த மனைவிக்கு சொன்னாராம், இல்லை அது தங்கம், நீங்க ஏதாவது ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணுன்னு சொல்லும்போது மனைவி சொன்னாராம், நீங்க என்ன சன்னியாசி என்ன துறவியா இருந்தீங்க, அது தங்கம் தனியா பார்த்துருக்கிறீங்க பாருங்கண்ணா. இல்லைங்களா? அப்படிப்பட்ட துறவு. சரிங்களா? மனைவி எவ்வளவு தூரம் வந்திருப்பாங்க. அவரு பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க பாத பயணத்துல, நடைபயணத்துல. அப்படி வரும்போது முன்னாடி ஒரு ஏதோ தங்க மாதிரி ஒரு பொருளை பார்த்து, பொருள் தங்கமானு தெரியாது, மின்னது தங்கம் போல இருக்கும்போது என்ன பண்றாரு, மனைவி இது பார்த்து அவளுக்கு அது மேலே ஆசை வந்துருக்கும், தங்கனால பொண்ணுங்களுக்கு ஆசை தானே, அதனால என்ன பண்றாரு, டவார் காலில் மறைச்சது அவங்க அம்மா பார்த்துட்டாரு. என்னன்னு கேட்டாங்க, ஒன்றும் இல்லைங்க அப்படி சொல்லுங்க, தங்கம் ஏதோ மனசை சிறைச்சிருமேன்னு பாருங்க. அந்த அம்மா பதில் எப்படி இருந்து பாருங்க, நீங்க அதாவது தங்கம்னு பார்த்துருக்கீங்க, அதை மண்ணா பார்க்காம என்ன பார்க்குறீங்க, தங்கமா பார்க்குறீங்க. இப்படி நடக்குமாங்க சார், இப்படி நடக்குமாங்க ஐயா? இன்றைய நாட்களில் நடக்கும். வாழ்நாளில் சிலருக்கு இன்றைய நாட்களில் கூட நடக்குது. பொன்னை ஒரு பொருளாக மதிக்காதவங்க இருக்கிறாங்க. உலகத்தை பொண்ணா மதிக்கிறவங்க மத்தியில் பொண்ணை ஒரு பொண்ணா மதிக்காதவங்க மத்தியிலையும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார். சரிங்களா? அப்படிங்க சொல்ற செம்பொன்னும் நவமணியும் சேன் விளங்க ஆங்கு எவையும்
உம்பர்பிரான் திருமுன்றில் உருள் பருக்கை உடன் ஒக்க எம்பெருமான் பாகீசர் புலவாரத்தினில் ஏந்தி பம்பளர்மென் புங்கழல் பாவியினில் புக எரிந்தார். கல்லும் மணியும் எப்படி போய் குளத்துல போடுவார், உழவாரங்க குளத்துல போடுவாரோ அப்படி எதை பண்ணாருங்களா, பொன்னையும் நவமணியும் குத்தி எடுத்துட்டு போய் அப்படி போட்டார். ஏங்க இதை போய் தனியா இது என்ன உரை எப்படிங்க எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டா உரையாசு ரொம்ப அருமையாக காட்டுறாரு. கல்லு கோயிலுக்குள்ள கிடந்ததுன்னா வர்ற சேவார்த்திகள் பக்தர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும், அதுக்காக உழவாரம் செய்யும். இப்போ கோயிலுக்குள்ள புல்லு வளர்ந்துருக்குது, எரிஞ்சி புல் வளர்ந்துருக்குது, உழவாரம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன, சுத்தமாக இருக்கணும்னா நடந்து வர்ற பக்தர்களுக்கு இறைவனை வழிபாடு செய்வார்கள் என்ன செய்யக்கூடாது, இடையூறு செய்யக்கூடாதுன்னு அகற்றுவது. இப்ப இந்த கல்லு மட்டும்தான் குத்துமா, ஒண்ணு நவமணி குத்தாதா, அதுதான் குத்தா. அதெல்லாம் என்ன பண்ணாங்களா, தூக்கி கொண்டு போய் எரிஞ்சிட்டாங்க. பணி செய்யும் போது தொண்டர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது எரிந்தார் இல்லைங்களா. அப்போ இந்த கரு அதை சொல்றார், செம்பொன்னும் நவமணியும் நல்ல ஒளி வீசி விளங்குகிறது. அப்படி விளங்கும் பொழுது ஆங்கு எவை, இப்ப இந்த இடத்துல அவர் பொன்னையும் கல்லையும் ஒன்னா பார்த்தான்னு பொருள் எடுத்துக்கூடாதுன்றார். சிவஞான சித்தியால ஒரு பாட்டு இருக்குது, ஓடும் அதாவது நவமணி அதாவது தமணியம், தமணியம் என்று சொல்ல ஓட்டில் தமணியத்தில் சமபுத்தி பண்ணி. சீவன் முத்தர்கள் எப்படி இருக்கணும் நிலைப்பாடு கேட்டீங்கன்னா, ஓட பார்த்தாலும் தமணியம் என்று சொல்லக்கூடிய தங்கத்தை பார்த்தாலும் அவங்க என்னவா தெரியக்கூடாது, மாறுபாடா தெரியும். ஏன் மாறுபாடா தெரியக்கூடாது, என்ன மாறுபாடா தெரியக்கூடாது அப்படின்னா, இந்த ஓடு எங்கிருந்து வந்தது, கொஞ்சம் சித்தாந்தம். ஓடு எங்கிருந்து வந்தது, ஓடு எங்கிருந்து வந்ததுங்க, மண் எங்கிருந்து வந்தது, மண் எங்கிருந்து வருகிறது, மண்ணினுடைய மூலம் என்ன, மாயை. மண் எங்கிருந்து புறப்பட்டு வருதுங்க, மாயையிலிருந்து தான் வருது. மாயையினுடைய விரிவு தானே இந்த உலகமே. மாயையினுடைய விரிவிலிருந்து மண்ணு நீர் நிலம் நீர் வருது, நிலம் நீர் காற்று. அந்த மண்ணுல இருந்து என்ன வந்தது, ஓடு வந்தது. சரி, இந்த பொண்ணு எங்கிருந்து வந்தது, மண்ணு. அந்த மண் எங்கிருந்து வந்தது, மாய். மொத்தத்துல இந்த எல்லா பொருளும் எங்கிருந்து வந்திருக்குது, மாயை இருந்து. பார்க்கறதுக்கு உருவம் தான் வேற வேறையா இருக்கு, உட்கார்ந்து இருக்கிற உருவம் தான் வேற வேறையா இருக்கு. இந்த செவுரு மண்ணு மாயையிலிருந்து வந்தது, இந்த உடம்பு மண் என்ற பூத தத்துவத்திலிருந்து வந்தது. மொத்தத்தில் எல்லாமே என்னது, மாயை. காண்கின்ற காட்சி தோற்றத்தை தான் வேறையா இருக்க தவிர மூலப்பொருள் ரா மெட்டீரியல் என்ன ஒன்னே ஒண்ணுதான். ரா மெட்டீரியல் ஒண்ணுங்கிறது அப்படி பார்க்கறது அது வேற, புரியுங்களா. ஓட்டில் தமணியத்தில் சமபுத்தி பண்ணுதல்ங்கிறது வேற. ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவார் ஊடும் அன்பினில் கும்பிடலே, அது அந்த நிலைமை வேற, அந்த பக்குவம். ஆனா இங்க அந்த பக்குவத்துக்கு பார்க்கல. சாமி என்ன பண்ணாருன்னா, திருக்கோயிலுக்கு சாமி வழிபாடு செய்வர்களுக்கு எந்த இடர்பாடு அப்படி என்ன பண்ணாங்களாம், அள்ளி கொண்டு போய். இப்படி வாழ்ந்த பெருமக்கள் ஒருவர் ராமலிங்கடி. சரிங்களா, நிகழ்ச்சிக்கு போய் கொடுக்கிற முடிப்பை வர்ற வழியில கேணியில வீசிட்டு வந்துருவார், குளத்துல வீசிட்டு வந்துருவார். பாட்டில் எழுதிக்கிறார், படைத்த பணங்களை கிணற்றினில் எரிந்தேன், கேணியினில் எரிந்தேன். இல்ல அப்புறம் எதுக்கு போகணும், கொடுக்காம இருக்க மாட்டான். அவன் கொடுக்கறதுக்காக போறதில்லை, இறை வழிபாட்டுக்காக போற. ஏன்னா அவர் சொல்ற மாதிரி அவங்க அண்ணன் தான் சொற்பொழிவார். ராமலிங்க அடிகளோடைய அண்ணார் தான் சிறந்த பேச்சாளர். அந்த அவருக்கு ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாம இவரை போய் அன்னைக்கு பேசிட்டு வாப்பான்னு நினைச்சாங்க. இவர் போய் பேச ஆரம்பிச்ச பேச்சை கேட்டுட்டு இரவு 2 மணி வரையும் உட்காந்து பேச கேட்டாங்க. அண்ணனோட போய் பேசி அதனால அதை அப்படி பேச்சாளர் அப்படி பேசக்கூடிய நிலைமைக்கு வந்தார். அப்படி வழிபாட்டு நிலைக்கு வந்தவர் தான் ராமலிங்க அடிகள் வள்ளல, புரியுங்களா. அப்போ அவர் சொல்பான்னு சொல்லுவாரு, பாடல் பாட்டிற்கு பரிசளிக்கும். சாமி என்ன பண்ணுவார், பாடுகின்ற பாட்டிற்கு பரிசளிப்பார். பாடும் சோறும் பரிந்தளிக்கும், பாடுகிற பாட்டிற்கு பரிசு கொடுப்பார். அப்புறம் பாடும் சோறும் பரிந்து கொடுப்பார், கூடற்கினிய கூட்டமும் கொடுப்பார். அப்படிப்பட்ட பெருமான் இந்த பெருமான். அப்படி இருந்தா அந்த பெருமான் கொடுத்ததையெல்லாம் படைத்த பணங்களை கிணற்றில் எறிந்தேன், கேணியில் எறிந்தேன். இதுதான் அந்த பொருள் மீது இருக்கக்கூடிய ஆவல் இல்லாம இருக்கிறது. இந்த பொருள் பற்றி மிக அவசியமான ஒன்று. அறிவு அங்க போச்சுன்னா திருவருள் நிற்க. வள்ளுவர் ரொம்ப எளிமையா சொல்லிட்டார், இருவேறு உலகத்து இயற்கை. உலகத்தில் 2 இயற்கை இருக்கு, திருவேறு தெல்லியராதல் வேறு.
திரு என்று சொல்லக்கூடிய உலகச் செல்வம் வேறு, தெளிந்து நிற்கக்கூடிய ஞான செல்வம் வேறு. ரெண்டும் ஆப்போசிட், ரெண்டும் ஒன்றும் கிடையாது. புரியுங்களா? இதுவும் என்னைக்குமே எதிர் தான். புரியுங்களா? இது இருக்குதுன்னா அது இருக்காது, அது இருக்குதுன்னா இது இருக்காது. கண்டிப்பா ஞானத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட செல்வம் இருக்குதுங்கிறது அரிதிலும் அரிது. ஏன் அவங்களுக்கு அதை பற்றிய அறிவு நிற்கக்கூடாது. அப்போ இங்கே அந்த நிலைப்பாட்டில் நிற்க பார்க்கல. என்ன பண்ணார்? திருக்கோயிலில் பணி செய்யும் போது யாருக்கு எந்த இடர்பாடும் வரக்கூடாதுனால எதை சொல்றார்? செம்பொன்னும் நவமணியும் நல்ல ஒளி வீச உம்பர்பிரான் திருமுன்றில் உருப்பருக்கையுடன், உருள் பருக்கினது அங்க இருக்கக்கூடிய குப்பைகளுடன் சென்று போய் என்ன பண்ணலாம்? உடன் ஒக்க எம்பெருமான் வாகீசர் உளவாரத்தினில் ஏந்தி சென்று வம்பள மின் பூங்கமல வாவியினில் புக எறிந்தார். கொண்டு சென்று அங்க திருக்கோயிலுடைய குளத்தினில் எறிகிறார். புல்லோடும் கல்லோடும் பொன்னோடும் மணியோடும் சொல்லோடும் வேறுபாடு இலா நிலைமை துணிந்திருந்த நல்லோர் முன் திருப்புகலூர் நாயனார் திருவருளால் வில்லோடும் முதல் மணவார் விசும்பூடு வந்திழிந்தார். அடுத்த டாஸ்க். புல்லு கல்லு மண்ணு இவற்றோடு எல்லாவற்றையும் கொண்டு எரிந்த அவர் முன்பாக வானிலிருந்து அரம்பையர்கள் போன்ற பெண்கள் எல்லாம் விண்ணோடு இழிந்து அவர் முன்னாடி வராசான் அனுப்புறார். அடுத்த டாஸ்க். ஏன்? உலகத்துல ரெண்டு ஆசை, பொன்னாசை பெண்ணாசை. சொல்ல உன்னை சிங்காரித்து உனது அழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன். உன்னை அறிவையரை விரும்பும் அன்பிலேற்கு உன் தாழ் தருவையோ சொக்கநாதா. உன்னை அறிவை அவை இருக்கக்கூடிய அதிகபட்ச உலக லட்சிய வாழ்க்கையில எது ஆசை புரிஞ்சிருக்கும்? பணம் சம்பாதிக்கணும், இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதை தவிர வேற இல்லை. முதல்ல வச்சாரு அந்த அதுக்கு என்ன பண்ணார் சாமி? அப்படியே அப்ப அந்த இடத்துல போய் நாம இடப்பட்டு நிற்க கூடாதுக்காக காட்டுறார். அப்ப அடுத்து சொல்றார், புல்லோடும் கல்லோடும் பொன்னோடும் மணியோடும் சொல்லோடு வேறுபாடு இலா நிலைமை துணிந்து. சொல்லுறத வேறுபாடு, சொல்லுறதா வேறுபாடு. என்னதுங்க? இது பொண்ணு, இது கல்லு, இது புல்லு அப்படின்னு இதுல சொல்லுறதா வேறுபாடே தவிர இந்த பொருளை எங்கிருந்து வந்தது? மாயை எழுந்து. சுக்கநாதரின் பழைய நடந்த சொல்வார், இந்த உலகம் காண்ற சோறாய் காணுதில்லை. இந்த உலகத்தை அனுபவிக்கும் போது எப்படி தோண மாட்டேங்குது? காண்ற சோறுன்னு என்னதுங்க? வாந்தி எடுத்த சாப்பாடு. உலகத்தை எப்படி பார்க்கல? நீ வாந்தி எடுத்த சாப்பாடை பார்க்கலையப்பா. ஏன் அப்படி சொல்றீங்க? அதே இட்லி தாயா போட்டுருக்குறாங்க இன்னைக்கும். தோணுதா அப்படி? வெள்ளையா அதே இட்லி தான் சாப்பிட்றோம், அதே சட்னி தான், அதே சாம்பார் தான். புதுசு புதுசா புத்தகத்தை கண்டுபிடிச்சிட்டே இருக்கு. சரிங்களா? எனக்கு சாப்பிட்ட இட்லி தான் ஏதோ சாப்பிட போடுறாங்க, சாப்பிட்றோம்னு அறிவு வருதான்னு கேட்டாங்க. என்னதுங்க இது? அவரு உயர்ந்த நிலையிலிருந்து அவரு ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் சிவபூசையில அவர் பெற்ற அனுபூதியை சொல்றார் குருஞான சம்பந்தர். எனவே இங்க புல்லோடும் கல்லோடும் செல்ல சொல்லோடு வேறுபாடு இல்லாமை துணிந்தார். புல்லோடும் கல்லோடும் பொன்னோடும் மணியோடும் சொல்லோடும் வேறுபாடில்லா நிலைமை துணிந்த இருந்த நல்லோர் நாயனார் முன் திருப்புகலூர் நாயகனார் திருவருளார். சாமி என்ன பண்ணாங்களா? வில் ஓடும் முதல் மணவார் விசும்பூடு வந்தெழுந்தார். வில் அப்படின்னாங்க, வில்லு கூட தோத்துட்டு ஓடுமா. அப்படிப்பட்ட பெண்களை வானத்திலிருந்து கீழே இறைவன் இறக்கிறார், லேண்ட் பண்றார். போங்க, அடுத்த கட்ட வேலைக்கு போங்க. என்ன நடந்தது என்பதை வரும்போது சிந்திக்கலாம் என்று இன்றைய சிந்தனை என்றும் இன்பம் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளிட அன்றுளார் அடியாரவர் பான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகெல்லாம் பான்புயில் படாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் ஒன்முறை அரசு செய்க உறைவிடாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றமம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நாளுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கு இறைவா போற்றி, ஆரூர அந்தரசே போற்றி, சீரா திருவிழா
எம்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி.